heart of heart I always wanted to be a lawyer. Okay. Law has always been my litigating lawyer வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே பேஷன். அப்பா சார்ட் அக்கௌண்டன்ட். ஸோ அதனால அவர் வந்து லா மட்டும் he was not very happy about law. Doing a course like CA had actually made me as a person to know who I am. Okay. இவ்வளோ டிட்டர்மினேஷன் என்னால் கொடுக்க முடியும், இவ்வளோ தூரம் நம்மளால் எஃபோர்ட் போட முடியும். ஏன்னா திஸ் கோர்ஸ் ரிக்வயர்ஸ் தட் கைண்ட் ஆஃப் இது அவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டால் தான் இது பண்ண முடியும். ஸோ திஸ் கோர்ஸ் ஆக்சுவலி கேவ் மீ தட் கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி. ஓகே, நம்மளால் இவ்வளோ பண்ண முடியும். நான் ஒரு நாளும் ஐ யூஸ் டு டெல் நீ வந்து அன்னைக்கு சொன்ன அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாதனால தான் நான் இன்னைக்கு படித்தேன். பட் டுடே ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். எனக்கு இந்த ஒரு கம்ஃபர்ட் அபவுட் டாக்ஸேஷன் இருக்குன்னா தட் இஸ் பிகாஸ் ஐ எம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஹி ஹட் இன்சிஸ்டட் மீ டு. பல டைம் சொல்லியிருக்கேன், பல இடத்துல சொல்லியிருக்கேன், ஃபாதரால தான் ஐ எம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நீ என்னோட பிரச்சனைனா எனக்கு தலையில இருக்கும். நான் இன்னொருத்தங்கள பிரச்சனைக்காக தான் நான் வாதாட வந்திருக்கேன், வக்காலத்து வாங்கி வந்திருக்கேன், அவங்களுக்காக நான் பேசுறேன். அவங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டி இந்த மாதிரி தப்பா போட்டுட்டாங்க பண்ணுங்க அப்படின்னு அந்த அப்ரோச் வந்து மைண்ட்ல நம்ம எடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். டெஃபினட்டா அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் அது பயத்தையும் ஒரு 50% கண்டிப்பா கம்மி பண்ணும். என்ன சொல்லணுங்கிறத தாண்டி என்ன சொல்லக்கூடாதுங்கிறது நிறைய தெரிஞ்சிருக்கணும். காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே ஃபைண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் ஃபேஸ் பப்ளிக். டிபேட் மாதிரி, பிரசன்டேஷனா இருக்கட்டும், எலக்யூஷன் காம்படிஷனா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், ஒரு ஆட்ஸாப்பா இருக்கட்டும், எனிதிங் யூ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பீப்புள். ஒருத்தங்க கிட்ட நம்மளோட ஐடியாஸை கன்வே பண்ணணும். தட் வில் அப்ளை அக்ராஸ். மணி இஸ் ஆல்வேஸ் அ பை ப்ராடக்ட். ஓகே. இங்க வந்து if somebody is looking for a fixed income அப்படினா லிட்டிகேஷன்ல பிகினிங்ல இட் இஸ் டஃப். ஓகே. ஒரு ஜூனியரா சேர்ந்தா அவங்க என்ன நீங்க எவ்வளவு பீரியட்க்கு சொல்வீங்க? The gestation period is somewhat high in my opinion. Okay. At least you have to toil 10 years to have a name for yourself. ஜென்சி வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் கோர்ட்டுக்கு போய் கத்துக்கிறேன், எனக்கு எதுக்கு சீனியர். I've seen, literally I've seen. நம்ம பக்கத்துல உட்கார்ந்திருப்பாங்க, they just casually ask, நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்களாமா, நீ எந்த அவங்க பார்க்கும்போது தெரியும் குட்டியா இருப்பாங்க. ஐ மீன் இந்த சென்ஸ் ரொம்ப ரா ஜூனியர் தெரியும். யார் பா சீனியர்னு கேட்டா இல்ல சீனியர்லாம் இல்ல, நானே எனக்கு நாளைக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன், எப்படி கோர்ட்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்து that is how they approach. From movies நமக்கு ரியல் சினாரியோஸ். அது I feel at the end of the day ஒரு individual perspective நான் எப்படி பார்க்கறேன்னா I believe that நம்ம உலகத்துல பிறக்கும் போதே நமக்கு இதெல்லாம் ஃபிக்ஸடா நம்மளுடைய கடவுள் நமக்கு கொடுத்துடுறாரு. நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு அதை நான் அச்சீவ் பண்ணிக்கணும். அதுக்கு மேல நமக்கு கடவுள் கொடுத்ததை விட மேல நமக்கு வந்து we will not be in a position to get. So everybody will have their own space. இங்க யாருக்குமே காம்படிஷன் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். Hi friends, welcome to Aarthi's Tax Info. ஸோ இந்த Aarthi's Tax Infoவில் பாட்காஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேட் வித் ஆர்த்தின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் ஒரு எபிசோடுக்கும் நான் ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட லேர்னிங்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க, விச் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு ஆல் தி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்புட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வெறும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் ஃபீல்ட்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸையும் நான் இன்வைட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை தான் நான் வந்து இப்போ கூப்பிட்ருக்கேன் என்னோட கெஸ்ட்டாக. ஸோ இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டும் சொல்லலாம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இப்போ ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஃபார் chat with Aarthi. So I am very happy to welcome Mrs. CA Muthu Abirami. She is BA BL Honors, ML and Diploma in International Taxation. So correct ah solliteen illaya? Correct ah solliteen. And CA. CA Muthu Abirami. உயிரை விட்டு படிச்சிருக்கேன். Okay. So CA Muthu Abirami சொன்னதனால அது வந்து inbound ஆயிடுச்சு. Okay. Yeah. So nice Aarthi, good to see you here. Thank you. Like நீ சொன்ன மாதிரி more of friends since 2000 like what 11 GMCS friends. ஸோ எங்கெங்கேயோ மீட் பண்ணி திடீர்னு வந்து மறுபடியும் கான்டாக்ட் கிடைச்சி வி மெட் இன் சம் மீட்டிங் இல்லையா? ஆமா, இது நம்ம காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பிரான்ச்ல அண்ட் ஆல்ரெடி ஒரு நம்பர் என்கிட்ட இருந்தது. ரெண்டு பேர்ட்டு இருந்தது, அந்த காமன் குரூப்ல எல்லாம் இருக்கும். பட் அதனால ஏதோ ஒரு சான்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்திருக்கு நமக்கு. ஸோ எனக்கு அதுக்கு வந்து பிரான்ச் தேங்க் பண்ணோம். செங்கல்பட்டு பிரான்ச்சுக்கு ரெண்டு பேர் மீட்டிங் வந்தாங்க, தேங்க் பண்ணோம். அண்ட் நீ இந்த மாதிரி வந்து நீன்னு சொல்லாம நான் நீங்கன்னு சொல்றேன். யூ ஆர் மை கெஸ்ட் இப்போ. ஓகே. ஸோ அதனால நீங்க வந்து இப்போ சிஏவும் முடிச்சுட்டு லா, விச் இஸ் அ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஸோ ஹவு டிட் யூ சூஸ் லா ஆஃப்டர் சிஏ? இல்ல ஆஃப்டர் சிஏ இல்ல, ஐ டிட் லா ஃபர்ஸ்ட்.
ஓ ஓகே. லா தான் முதல்ல முடிச்சேன். 12th முடிச்சு 5 years. ஓகே. அதுக்கப்புறம் தான் CA. 5 years integrated course, BA/BL Honors, School of Excellence in Law. ஓகே. அங்கே தான் ஃபஸ்ட்டு BL 5 years முடிச்சுட்டு இன் மை லாஸ்ட் இயர் லைக் 4th year end ஃபைனல் இயர் இருக்கும்போது ஐ அட்டெம்ப்டட் ஃபார் CPT. அப்புறம் அப்போ எப்படி CA தோணுச்சு? எனக்கு ஒன்றும் தோணல, எங்க அப்பா படினாரு. ஓகே. பட் ஆனால் லாவே படிச்சாச்சு. ஆக்சுவலி ஹார்ட் ஆஃப் ஹார்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ லாயர். ஓகே. லா ஹேஸ் ஆல்வேஸ் பீன் மை லிட்டிகேட்டிங் லாயர் வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்ட், எப்பவுமே பேஷன். அப்பா சார்ட் அக்கௌண்டன்ட். ஸோ அதனால அவர் வந்து லா மட்டும் he was not very happy about law, or rather நெக்ஸ்ட் ஜென் இருக்கணும்னு சொல்லிட்டு. but he was into state government services. ஓகே. அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் வந்துட்டு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் தான் he took up practice. ஓகே. பட் he still wanted me to be a CA. நீ லா பண்ணாலும் பரவாயில்ல, நீ CA பண்ணு. Actually he wanted me to practice as a CA after qualifying as a chartered accountant, but I refused. ஓகே. உனக்காக லா பண்ணதே பெரிய விஷயம். உனக்காக CA பண்ணதே பெரிய திரும்ப I will not practice CA. More than that, என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து it is more in law. அதனால வந்து I always wanted to practice as a lawyer. அதான் நான் யோசிச்சிருக்கேன் ஆக்சுவலி வந்து GMCS கிளாஸ்ல நீங்க நிறைய வந்து பேசும்போதே வந்து ஒரு லாயர் பேச்சு மாதிரியே இருக்குமே. லைக் யூ யூஸ் டு பார்ட்டிசிபேட். அப்போ I completed law GMCS வரும்போது. அப்போ I didn't know. ஆமா. சோ அதனால வந்து இந்த லான்றது பேசிக்கலாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. லா பேசிக்கலி இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்பா சொன்னாங்க யூ ஆட் ஆனா வந்து யூ டூ CA, தட் வில் பி வெரி குட்னு. ஐ புட் அ வெரி டஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல. நான் அப்போ வந்து வி யூஸ்ட் ஹேவ் திஸ் PE1. எஸ். அந்த PE1 ஃபவுண்டேஷனுக்கு PE1 இருந்தது. ஸோ அந்த PE1க்கு வந்து என்ன அப்பயே சேர்த்தாரு. நான் வந்து சுத்தமா எந்த கிளாஸ்க்கும் போல. இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் போல அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ண. தென் டுவர்ட்ஸ் 4th year ஃபைனல் வரும்போது யூ வில் நோ இல்ல நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன பண்றதுன்னு ஒரு இது வரும். சரி லா முடிச்சாச்சு, ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் ஐ நோ தட்ஸ் அ வெரி டஃப் to practice to begin with. So எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கலாம், படிச்சா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி I took it up. That was more of a challenge from my father. பண்ணு ஓகே பண்ணலாம், இதையும் பண்ணலாம். But that will be easier for you இல்லையா? இப்போ actually என்ன படிச்சிட்டு easier in the sense ஒரு 12th முடிச்சு CA பண்ணும்போது ஒரு எனி கோர்ஸ் ரிக்வயர்ஸ் certain level of maturity. நான் இன்னைக்கு லா பண்ணியிருந்தா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி பெட்டர். ஈவன் இஃப் ஐம் நாட் ப்ராக்டிசிங் as an advocate, நம்ம உலகம் பார்க்குறோம், சுற்றி இருக்கிற விஷயங்கள் பார்க்குறோம், so many things that you understand, and then when you do a subject like law or CA, your understanding becomes better. So that way I would say that law முடிச்சிட்டு CA வந்ததால எனக்கு கொஞ்சம் ஒரு I will say certain level of maturity was there because I took up the course only when I was like 21, 22. Okay. So ஏனா ஒரு understanding of the subject. Understand so more than that ஒரு கோர்ஸ்க்கு தேவையான maturity, especially a course like CA. That I will say. ஏனா இப்போ நான் I always think நான் 12th முடிச்சு CA பண்ணியிருந்தேன்னா I would have whiled away a lot of time having fun. கரெக்ட். லிட்டரலி லா காலேஜ்ல இருக்கும்போது we all do that. கொஞ்சம் ஜாலியா இருப்போம், அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். அப்பதான் நிறைய CA பசங்க வந்து ஏங்குறாங்க, ஐயோ காலேஜ் போக முடியலையே, 12th அப்புறம் CA ல விட்டாங்க. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வை என்கிட்ட யாராவது இப்ப கேட்டா கூட I will say that you do ஒரு 3 years காலேஜ் பண்ணிட்டு you can do CA. அப்ப என்னோட பர்சனல் ஒபினியன் அதை நான் சொல்லுவேன். ஆமா, என்னோட ஒபினியன் அதை நான் சொல்லுவேன். ஸோ அதனால வந்து எனக்கு I had all that. Then I knew that okay, it is time to be serious. ஏதோ ஒன்று நம்ம பண்ணோம், நெக்ஸ்ட் we have to be like ஒரு விஷயம் பண்ணால் அது நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. தென் ஐ தாட் ஓகே CA இஸ் a good thing. அப்போவும் வந்து CPT வரைக்கும் I was just like அப்படியே பண்ணி இது பண்ணிட்டேன். தென் PCC வரும்போது கூட I was like little playful only. Then suddenly it realized PCC முடிக்கிற சமயத்தில் ஒரு 2 தடவை attempt வச்சோன்னா you realize that okay, now we have to buckle up and do things. ஏன்னா all your ஸ்கூல் டேஸ் இருக்கவங்களாம் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் போய் ஏர்ன் பண்ணுறாங்க. லாயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி ப்ராக்டிஸில் போய் தேர் கெய்னிங் நாலேஜ். You are still studying சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது சொல்லிட்டு then I buckled up, and then after that I was very serious. நான் அவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பாட்ட CA படிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு. பட் ஈவன் தென் I would say doing a course like CA had actually made me as a person to know who I am. Okay. இவ்வளோ டிட்டர்மினேஷன் என்னால் கொடுக்க முடியும், இவ்வளோ தூரம் நம்மளால எஃபோர்ட் போட முடியும். ஏன்னா திஸ் கோர்ஸ் ரிக்வயர்ஸ் தட் கைண்ட் ஆஃப் இது அவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டால் தான் இது பண்ண முடியும். ஸோ திஸ் கோர்ஸ் ஆக்சுவலி கேவ் மீ தட் கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி. ஓகே, நம்மளால இவ்வளோ பண்ண முடியும். வி ஆர் ரொம்ப சொல்லுவாங்கல்ல, வாட் வி ஆர் இஸ் வாட் ஹவு வி சே, ஹவு அதர்ஸ் சே அபவுட் அஸ். ஓகே, முத்து மீன்ஸ் ஷீ இஸ் அ வெரி ஃபன் லவிங் பர்சன், ரொம்ப ஜாலியாக இருப்பா அப்படி. ஸோ யூ திங்க் தட் நம்ம அவ்வளோதான் நம்மளால இது பட் ஒன்ஸ் வி கெட் இன் டு தட் குரூப் ஆஃப் CA பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஓகே, நம்ம இவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கோம், ஒரு இன்டர் முடிச்சிருக்கோம்,
ஒரு ஃபைனல் முடிச்சிருக்கோம், தட் மீன்ஸ் சம்திங் இஸ் தேர் தட் we can push in, அந்த டிட்டர்மினேஷன் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ கூட நான் சொல்வேன், என்னால CA படிக்க முடியும்னா யாரால வேணா படிக்க முடியும். ஓ சூப்பர். ஸோ கேட்டுக்கோங்க மக்களே, அவங்களே CA முடிச்சிட்டாங்கன்னா யார் வேணா பண்ண முடியும். ஏன்னா ஜாலி எல்லாம் இருக்கும், பட் ஆன் ஹார்ட் ஆஃப் ஹார்ட் எனக்கு என்னன்னா ஒரு எஃபர்ட் எந்த விஷயம் எடுத்தாலும் அதை முடிக்கணும்னு நினைப்பேன். எதையுமே வந்து அது எப்பவுமே அது லைட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ் அது எப்பவுமே இருந்தது. நம்ம வந்து ஒரு விஷயம் எடுத்தா அதை நம்ம முடிச்சுதான் ஆகணும்னு. ஐ வாஸ் நாட் ரொம்ப சூப்பர் ஸ்கூல் படிக்கும் த்ரூ அவுட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படி எல்லாமும் கிடையாது. அந்த மாதிரி ஐ வாஸ் an average student. 10th ஒரு 83-84% வாங்கினேன். தென் 11th படிக்கும்போது there was actually a dawn for me. நம்ம ஒரு +1 +2 படிக்கும்போது ஒரு நியூ சப்ஜெக்ட் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் நியூ. எனக்கு சயின்ஸ் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி எனக்கு புரியாது, பெருசா புரிஞ்சது இல்லை. ஸோ காமர்ஸ் வாஸ் எனக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புரியாதவங்க தான் வந்து காமர்ஸ்க்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான். பட் அதுவே வந்து அகைன் அதை கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து they kept telling எதுக்கு 85 மார்க்ஸ் எடுத்துட்டு you wanted to get into commerce அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதோ காமர்ஸ் வந்து ரொம்ப கம்மி லாஸ்ட் சாய்ஸ் பட் அப்படி நினைச்சதே கிடையாது. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங், எனக்கு வேற ஒன்று புரிஞ்சுட்டு புதுசா பண்ணலாம், புதுசா ஒரு படிக்கலாம். பட் 11th 12th ஐ காட் தட் இன்ட்ரெஸ்ட், நல்லா பண்ண. 11th and 12th நான் ஓரளவுக்கு ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேக் இருந்தது. அகைன் காலேஜ் போனப்போ இட் வாஸ் லைக் மிக்சட், கொஞ்சம் படிப்பேன், we used to have fun, எல்லாம் ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது. தென் CA happened. After CA I knew that field. ஆமா. But now even when I was doing law, I wanted to be into taxation. Litigation la tax தான் பண்ணணும்னு இருந்தது. So one thing when my father said you do CA ன்னு சொல்லும்போது tax பண்ணணும்னா tax practice பண்ணணும்னா this will be very helpful to you. Correct. When you are doing a CA, if you want to enter into tax practice, this will be very very helpful to you. You'll understand, இன்னும் கொஞ்சம் உன்னோட legal understanding will be better when you combine it with accounts. Which was very much true. Yeah. Very much so you true. should thank your father. Definitely. இன்னைக்கு நான் வந்து ஒரு நாளும் I used to tell him, நீ வந்து அன்னைக்கு சொன்ன அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணறதால தான் நான் இன்னைக்கு படிச்சேன். பட் டுடே I am really thankful. எனக்கு இந்த ஒரு கம்ஃபர்ட் about taxation இருக்குன்னா that is because I am a chartered accountant and that is because he had insisted me to பல டைம் சொல்லியிருக்கேன், பல இடத்துல சொல்லியிருக்கேன், ஃபாதரால தான் I am a chartered accountant. And not only that, even while preparation studying also, because he didn't have so much of அப்படி pressure ஆன practice அவருக்கு இல்ல. So after retirement he took up practice. It is very slow and building அப்படிதான் இருந்தது. So he had lot of time to devote to my studies. Okay. So he was the one helped me. He was the one who used to go to institute and get study materials and Aarthi B எல்லாம் அவர் தான் வாங்கிட்டு வருவாரு. Then எனக்கு எங்கயா ஸ்ட்ரக் ஆகி நின்னன்னா அதை கொண்டு போய் கொடுத்துருவேன் புக்ல. இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து எனக்கு எப்படி இந்த ஏன்னா இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் இப்போ வந்து they have improved so much. அப்போ வந்து ஒரு ஆன்சர் புரியாது நமக்கு. நீங்க நம்மலாம் ஒரே அந்த டைம் படிக்கும்போது ஒரு ஆன்சர் மட்டும் இருக்குது, ஸ்டெப் எங்க இருந்து வந்ததுன்னு we used to wonder a lot. So அந்த ஆன்சர் வந்திருக்கு, ஸ்டெப் எப்படின்னு தெரியல, ஒரு ஆன்சர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி give the book to him, then he will work out and say இப்படி தான் வருது. So that way and all I should really be thankful for whatever he has given. Yes. So இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல இருக்கீங்க, law practice. ஆமா, practicing litigating lawyer. So how do you feel happy? What do you do as a profession இப்போ? see இது வந்து நான் நினைச்சு வந்தது ஒண்ணு. ஓ நான் நினைச்ச ஒண்ணு, பட் இங்க வந்து ஆமா இங்க see everybody knows what a litigating lawyer. நம்ம கோர்ட்ல போய் பேசுறோம், litigating lawyer கோர்ட்ல போய் பேசுவாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான். பட் அது வந்து it's only 20%. Okay. 80% of the work happens in your chamber. ஓ ஓகே. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா, நம்ம ஒரு கிளைண்ட் மீட் பண்ணுவோம். ஸோ ஐ ஆல்வேஸ் கிவ் திஸ் எக்ஸாம்பிள். டாக்டர்ஸ்னா அவங்க போறாங்க, பேஷண்ட் பாக்குறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏதாவது லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டடி ஒரு அட்வான்ஸ் நாலேஜ் வேணா படிப்பாங்க. பட் இங்க வந்து த்ரூ அவுட் வி ஆர் டூயிங் ஒன்லி படிக்கிறது அண்ட் மீட்டிங் கிளைண்ட்ஸ், கோயிங் டு த கோர்ட், சோ மெனி திங்ஸ் ஆர் பேக்டு. ஒரே பர்சன் யூ ஹேவ் டு மீட் த கிளைண்ட், get their inputs, look at the file, work on the file, நம்மளே உட்கார்ந்து டிராஃப்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் then you go to the court and appear. மேபி அந்த அட்மிஷன் டைம்ல வேணா காலையில சீக்கிரம் போய் நமக்கு ரீச் ஆகி கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதர் டேஸ் you have to wait there. So நம்ம அந்த ஆர்குமெண்ட் பார்ட் இஸ் only like say about 20% தான் அங்க டைம். பட் அந்த 20% பர்ஃபெக்டா வரதுக்கு இங்க we have to put in work really hard. So இப்போ ஜூனியர்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே சொல்லுவேன், you be very good at your draft. நல்ல ரிசர்ச் பண்ணுங்க, நல்லா படிங்க, பேக்ரவுண்ட் நல்லா ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்ததுன்னா அதோட செக்ஷன் என்ன சொல்லுது, அதோட பிரசிடென்ஸ் என்ன சொல்லுது, ஜட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது, எல்லாம் படிச்சு தரவா வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்ளை பண்ணுங்க. கையில இருக்க கேஸ் எப்படி நம்ம இது பார்க்கணும்னு பாருங்க. தென் யூ டூ ஆல் யுவர் ப்ரிப்பரேட்டரி பேப்பர் ஒர்க். தென் when you go to the court it will be real cake walk for you. and அங்க இருக்கிற ஸ்கில் செட் you improve every day it's an improvement. நம்ம ஒரு 30 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்தா கூட நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம கத்துப்போம். கோர்ட் கிராஃப்ட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட்.
Okay. So that will be interesting இல்லையா? Very interesting. That way it is very interesting. So typically if you look at என்ன work நான் பண்ணுவேன்னா, like I have to meet a client, get the papers, read those papers and formulate propositions. இந்த கேஸ் எப்படி வர்றது, வெளியில வர்றதுக்கு என்ன ப்ரொபோசிஷன் எடுக்கலாம், என்ன கிரவுண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம், இந்த ஆர்டர் எந்தல தப்பா போட்டிருக்காங்க, எந்த கிரவுண்ட் லீகலா நமக்கு வேலிடா இருக்கும் அண்ட் டிபார்ட்மெண்ட் போடுறது தப்பா இருக்கும், அந்த formulation of proposition. Then you do your research work. அதோட கேஸ் லாஸ் என்ன இருக்கு, இந்த மாதிரி ப்ரொபோசிஷனுக்கு இந்த ப்ரொபோசிஷனுக்கு என்ன, see in fact அதுவும் சொல்லுவாங்க லீகல் இதுல, many people will find a case law first and then they will try to apply it to your facts. Okay. That's not something what we should do. நம்மளோட இது வந்து அந்த deductive and inductive approach சொல்லுவாங்க ரிசர்ச்ல. So you have to more in the aspect of inductive. So நம்ம formulate பண்ணணும் proposition. லாவை நம்ம சப்ஜெக்ட படிச்சு செக்ஷன் படிச்சுட்டு you formulate your proposition. இதுதான் இந்த கேஸ்க்கு வின் பண்றதுக்கு இந்த கிரவுண்ட் எடுக்கலாம், இந்த கிரவுண்டுக்கு கேஸ் லா இருக்கான்னு நம்ம தேடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு ஃபேக்ட்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டு யூ ஃபார்முலேட் ப்ரொபோசிஷன் டு வின், அந்த வின் பண்றதுக்கு என்ன கிரவுண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வை த அதர் பர்சன் இஸ் ராங் அண்ட் வை யோர் கேஸ் இஸ் ரைட். தென் யூ டூ த ரிசர்ச். அந்த கேஸ்ல ஒரு ரிசர்ச் வரும். நமக்கு தெரியாத இப்போ தேர் வாஸ் சர்டன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டிலீட் அட் சம் அதர் டைம். பட் அதுலலாம் வந்து நான் ஒரு மாதிரி நினைச்சு போனேன். பட் த மோர் ஐ டெல்வ் டீப், அதுல ஒரு அமெண்ட்மெண்ட், அதுல ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல நோட்ஸ் டு மெமரண்டம், அந்த ஃபினான்ஸ் பில்லுல கொடுத்த ரீசன், அதெல்லாம் இட் கேவ் அப் a new dimension to the case. So நம்ம ஒரு லெவல் ஆஃப் ரிசர்ச் பண்ணும்போதே யூ நோ வாட் நெக்ஸ்ட் கம்ஸ். அப்புறம் படிக்க யூ பிஃபோர் யூ ஃபைல் த கேஸ், பிஃபோர் யூ கெட் இன் டு ஆர்குமெண்ட், அந்த அட்மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே there will be a lot of refinement that will happen. Then finally it is going to the court and presenting your case, appearing and fighting for your client. That's exactly. அதுதான் இன்ட்ரஸ்டிங். அந்த ஒரு இதுக்கு ஆசைப்பட்டு I had to do அதுக்காக நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆமா, I always wanted to, அது ஒரு adrenaline rush. ஆமா, fight for a client, fight for his rights. Somebody comes to you with a problem. எனக்கு வந்து இதுக்கு எப்படி சொல்யூஷன் தெரியல, எனக்கு இந்த மாதிரி டிமாண்ட் வந்துருச்சு, நான் இது எப்படி என்ன பண்றது, எப்படி காப்பாத்துறது. ஸோ யூ ஹேவ் டு ரேக் யுவர் பென் அண்ட் ஃபைண்ட் அவுட் என்ன பண்ணணும், இவங்களை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், இந்த டிமாண்ட்ல இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும். தட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அண்ட் தென் கோயிங் அண்ட் பிரசன்டிங் தேர், இது ஒரு ஹாஃப் ஆஃப் இட். செகண்ட் திங் இஸ் இட், அன்னைக்கு வந்து அந்த கோர்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அன்னைக்கு வந்து எப்படி மாதிரி மூடில இருக்காங்க. ஆமா, so many factors. Somebody who is so much of exposed into income tax, somebody who is not exposed into income tax, somebody who is a generalist but very good at whatever subject you go and argue. So இது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம அங்க போய் appear ஆறது, that's the second part of it and which is really exciting. Both of it is exciting. So even we say formulate, you analyze and formulate proposition, do the research, go and appear. So இதுல வந்து most of us litigating lawyers எல்லாருக்குமே எது ரொம்ப interesting enthusiastic-ஆ இருக்கும்னா that formulating proposition, going and argue. The both of these two and paperwork, most people will feel very boring. But ஆனா that is where the success of your case lies. வெறும் drafting skill வேணும். Drafting skill and proposition formulate பண்ணிடலாம். But அது கரெக்டான நமக்கு தெரியறதுக்கு research பண்ணிட்டு பண்ணாதான் நமக்கு அது தெரியும். So this is everything is an integral part. Some we really enjoy doing. சம் ஒரு யுரேக்கா மொமெண்ட் வரும்போது we enjoy. அந்த மாதிரி இட்ஸ். ஸோ நீங்க பேசும்போதே தெரியுது நல்லா ஆர்கியூ பண்ணுவீங்கன்னு. கரெக்டா? ஸோ அப்போ வந்து என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு லா படிக்கணும்னு இருக்கும், பட் தே மைட் ஹெசிடேட், லைக் என்னால் பேச முடியுமா, அந்த ஃபியர் இருக்கும் இல்லையா, பப்ளிக் ஃபேஸிங் ஃபியர். ஸோ அந்த மாதிரி ஃபியரை வந்து எப்படி வந்து நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். லைக் யூ ஹாவ் தி ஸ்கில் டு லேர்ன், you know the provisions, you know the sections, but I'm not able to go and present it in front of the people அப்படின்ற போது உங்களுக்கு பேசிக்காவே வந்துருதா அது, like by nature, or did you do some homework to improve your skills? என்னன்னா, நான் ரைட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ் ஆன்வர்ட்ஸ் நான் வந்து எலக்யூஷன், ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் செட்டப்ல பேசி ஒரு பழக்கம் இருக்கு. ஓகே. ஸோ ஆனா ஐ வுட் சே தட் இஸ் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் இட். ஓகே. அங்க பேசுறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் இது. பட் அது எட்லனா அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த பயம் போகும். நம்ம ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ண போறோம், ஒரு ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்றோம், ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபேஸ் பண்றோம்னா அந்த ஃபியர் கொஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு போயிடும். ஆனா கோர்ட்ல இப்போ நீங்க கேக்குறது வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் லாயர்ஸா இல்ல ஸ்டூடெண்ட்ஸா அப்படி கேக்குறீங்களா? இல்ல லாயர்ஸ். இப்போ நான் ஒரு லாயர் ஆகணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதாவது ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸா சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், நம்மளால போய் வாதாட முடியுமா, நம்மளால கேஸ் ஜெயிக்க முடியுமா. பட் ஆனா படிக்கிற திறமை எல்லாம் இருக்கு எனக்கு, பட் என்னால வந்து ஒரு ஸ்டேஜே ஏற முடியல, அந்த ஒரு பப்ளிக் ஃபியர் இருக்கு. அப்ப நான் கோர்ட்ல போய் பேச முடியும் பண்ண முடியும். ஏன்னா இதுல 2-3 விஷயம் இருக்கு. ஒன்னு, அதாவது இது வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் இப்போ somebody who is already a lawyer but who is not exposed so much into public speaking and all, but they still want to do na, first thing is that அந்த பர்టిక్యులர் கோர்ட்டுக்கு நம்ம ரெகுலரா போய் உட்காரணும்.
ஓகே யூ ஹேவ் டு கெட் ஃபெமிலரைஸ் வித் கோர்ட் ரூம் ஃபர்ஸ்ட். நம்ம திடீர்னு ஒரு நாள் போய் கோர்ட்ல இன்னைக்கு தான் நான் ஆர்கியூ பண்ண ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட் ரூம் போறேனாலே அந்த இடத்த பார்த்தே பயந்து ஈவன் தோ இப்ப நானே ஒரு கேஸ் இல்லாமலே சும்மா போய் உட்காரலாம், தாராளமா உட்காரலாம். லாயர்ஸா இருந்தா யூ கேன் கோ அண்ட் சிட் இன் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், சிட் இன் கோர்ட் அண்ட் வாட்ச் த ப்ரொசீடிங்ஸ். யூ ஆர் ஃப்ரீ டு டூ தட். So if I'll divide this answer into two. Somebody who's already a lawyer but who's not exposed so much into public speaking and all, but still they want to go and first pay present பண்ணோம் அப்படின்னா, one thing good thing about this course is that நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் you are joining a chamber. ஒரு சீனியர் கிட்ட சேரும் போதே அந்த சீனியர் ரெகுலரா கோர்ட்டுக்கு போகும்போது நீங்க போய் ஓரளவுக்கு அக்கஸ்டம் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் once you go there கொஞ்சம் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் இதா இருக்கும். பட் somebody who's yet to join a senior and who still wants to go and போய் எப்படி கோர்ட்ல போய் பிரசன்ட் பண்றது or பேசுறது அப்படின்னா, first thing anybody has to do, அதனால தான் most of the seniors what they will do is you come and sit and watch the proceedings சொல்லுவாங்க. That is the first thing. So anybody who wants to intern intern after completing also you become a junior associate. முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஜூனியரா இருக்கோம், அசோசியேட் ஆயிருக்கோம் ஒரு ஃபர்ம்ல ஒரு அட்வொகேட் கிட்ட. you go there and watch the proceedings. யூசுவலா எப்படி இருக்குன்னா, ஒரு பர்టిక్యులர் மேட்டர் நம்ம சீனியர்ஸ்க்கு இருக்குன்னா அது ஒரே கோர்ட்ல தான் ஜெனரலா வரும். சோ முதல்ல அந்த கோர்ட்ல உட்கார்ந்து ஃபெமிலரைஸ் ஆயிக்கணும். யார் ரெகுலரா நம்ம கோர்ட்ல நம்ம அந்த ஃபேஸஸ் நம்ம பாக்குறோம்ல, ஒருத்தங்க 2-3 தடவை பார்த்தோன்னே you get that comfort. அவங்க நம்மள பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க, நம்மள ஸ்மைல் பண்ணுவோம். you get that comfort first. then you also look at the entire process, proceedings எப்படி போகுது, மத்தவங்க எப்படி ஆர்கியூ பண்றாங்க, எப்படி பிரசன்ட் பண்றாங்க. so much of learning happens in the courtroom every day. ஸோ ஒண்ணுமே நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை, எனக்கு ஸ்டேஜே ஏறினது இல்லை. ஆனால் எனக்கு கேஸ் இருக்கு, நான் படிச்சு வச்சிருக்கேன், எனக்கு போய் அப்பியர் ஆகணும்னா கூட அவங்க சீனியரா ஒருத்தங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரெகுலராக அவங்களோட உட்காந்து ஒரு கோர்ட்ல உட்காந்து அப்சர்வ் பண்ணி, தட் இஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அங்கே போகும்போது யூ ஷுட் ஆக்சுவலி ஃபீல் தட் ஓகே நவ் தட் ஐ ஹவ் டன் மை இனஃப் ரிசர்ச், நான் இதை போய் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி இதில் 2 things. நம்ம ஒரு ஆடியன்ஸ்க்கு பேசும்போது நம்ம ஒரு பெரிய டாபிக் எடுத்து பேசுவோம், அதுல ரிசர்ச் பண்ணி அது ஒரு என்டையர் டிஃபரெண்ட் அப்ரோச், பப்ளிக் ஸ்பீக்கிங். பட் இது ஒருத்தங்களுக்கு கஷ்டம் இருக்கு, ஒரு டிமாண்டோ ஒரு இன்கம் டேக்ஸ் பர்சன் சொன்னா ஒரு டிமாண்ட் இருக்கு, அதை யூ ஆர் கமிங் அவுட் ஆஃப் இட், அதை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு யோசிக்கிறோம். ஸோ யூ ஹேவ் டு டாக் இன் அ பெர்ஸ்பெக்டிவ் தட் அவங்களுக்காக நான் பேசுறேன், ஐ எம் ட்ரைங் டு பிரிங் தேர் டிஃபிகல்ட்டி, எனக்கு ஒரு ரிலீஃப் கொடுங்க, அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு ரிலீஃப் கொடுங்க. ஸோ அப்படி கேட்கும் போது ஃபியர் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் டவுன். ஏன்னா இட் இஸ் நாட் தட் ஐ எம் டூயிங் திஸ், என்னோட பிரச்சனைனா எனக்கு தலையில இருக்கும், நான் இன்னொருத்தங்களை பிரச்சனைக்காக தான் நான் வாதாட வந்திருக்கேன், வக்காலத்து வாங்கி வந்திருக்கேன், அவங்களுக்காக நான் பேசுறேன், அவங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்கு, இந்த மாதிரி தப்பா போட்டுட்டாங்க பண்ணுங்க அப்படின்னு அந்த அப்ரோச் மைண்ட்ல நம்ம எடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். டெஃபினட்டா அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் அது பயத்தையும் ஒரு 50% கண்டிப்பா கம்மி பண்ணும். மோஸ்ட் ஆஃப் ஃபியர் எங்க இருந்து வருதுன்னா, நம்ம தப்பா பேசிட்டா நம்மள சத்தம் போட்டுருவாங்களோ, இல்ல மத்தவங்க பார்த்து வளரிட்டமோ, அந்த ஒரு ஃபியர் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், அந்த ரிசர்ச் தரவா பண்ணா நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நம்ம படிக்கிற சமயத்திலே அந்த பர்டிகுலர் கேஸை தரவா படிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டா போய் அங்க போய் பிரசன்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ளீசிங்கா அன்னைக்கு என்ன சொல்லணும், அதாவது சொல்லுவாங்க என்ன சொல்லணுங்கிறத தாண்டி என்ன சொல்லக்கூடாதுங்கிறது நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூ ஷுட் மேக் இட் வெரி சிம்பிள். சிம்பிளா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சிம்பிளா நம்ம ஒரு அப்ரோச் எடுத்துட்டு போய் பேசணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர் திங்ஸ், மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் யூ ஜஸ்ட் கோ தேர், ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன். அது ஈச் பர்சன் வில் ஹேவ் அ டிஃபரெண்ட் அப்ரோச். பட் predominantly being in a court, being in that atmosphere, watching other persons, other people making their presentations, making their arguments makes a lot of difference to how நீங்க போகும்போது உங்களுக்கு அந்த இது பெட்டரா இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் இஸ் சம்படி, நீங்க கேட்ட மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு டூ லா பட் தேர் வெரி ஷை ஆர் பப்ளிக்ல எப்படி பேசலாம், அவங்க ஐ வுட் சே, நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒன்லி 20% ஆஃப் ஃபேசிங் சம்படி இஸ் ஒன்லி 20%. ஸோ நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, அவ்வளோ எனக்கு இதுலனா கூட ஸ்டில் யூ கேன் டூ தட். யூ ஜஸ்ட் ஹேவ் டு டெவலப் இட் ரைட் ஃப்ரம் காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே. ஃபைண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் ஃபேஸ் பப்ளிக். டிபேட் மாதிரி, பிரசன்டேஷனா இருக்கட்டும், எலக்யூஷன் காம்படிஷனா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், ஒரு ஆட்ஸாப்பா இருக்கட்டும், எனிதிங். யூ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பீப்புள். ஒருத்தங்க கிட்ட நம்மளோட ஐடியாஸை கன்வே பண்ணணும். தட் வில் அப்ளை அக்ராஸ். நம்ம ஒரு ஸ்பீச்னாலும் ஐடியாஸ் கன்வே பண்றோம். இங்க இட் இஸ் மோர் ஃப்ரம் அ ரிலீஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு ரிலீஃப் வாங்கி கொடுக்கணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு கோர்ட்ல போய் பேசுறோம். ஸோ தட் வே யூ சம்படி ஹூஸ் இன் டு ஜஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் தே ஃபீல் தட் தே லைக் த சப்ஜெக்ட் பட் தே ஆர் அஃப்ரைட் வெதர் தே வில் பி ஏபிள் டு டூ அ குட் ஜாப்னா, find every opportunity to grab a mic, find every opportunity to go to a stage. நான் இது இப்போ கூட நம்ம அந்த CA பசங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்டால் நான் சொல்றது தான், ஃபைண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, கோ. ஃபியர் அப்படிதான் போகும். the more number of times you go and appear in a stage fear போகும். the more number of times you go and appear before a courtல போய் ஆர்கியூ பண்ற அந்த ஃபியர் போகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னன்னா,
நான் இவ்வளவு வருஷம் கோர்ட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருந்தா கூட எவ்ரி டைம் when I go for ஒரு பர்டிகுலர் கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். பட் ஐ ஓவர் கம் தட் அண்ட் கம்போஸ் ஆயிடுவேன். ஒரு 30 seconds to 1 minute I compose myself and that's a natural part of your job. So that is how it is. So அப்ப law படிச்சாலே இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகணுமா இல்ல you have some other it's only litigating lawyer ஓட பெர்ஸ்பெக்டிவ்ல. சேம்பர் வர்க் பண்ற இதுவும் இருக்கு. You have back work பண்ற lawyers-உம் இருக்காங்க. ஆமா, அதாவது you can enter into corporate jobs. ஒரு கம்பெனில நம்ம லீகல் பேனல் ரெஜிஸ்டர் ஆறது வந்து அகைன் லிட்டிகேஷன்ல இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேங்க் பேனல்ல இது பண்ணா அந்த பேங்க்கோட கேஸ் எது வந்தாலும் they will give it to this particular lawyer. So அவங்க லிட்டிகேஷன்ல இருப்பாங்க. டைட்டில் ஒப்பீனியன்ஸ் பாக்குற பேனல்ல இருந்தா டைட்டில் ஒப்பீனியன்ஸும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கு. பேனல் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஒரு கம்பெனில ஒரு அட்வொகேட்டா நீங்க ஜாயின் பண்ணணும். இந்த சென்ஸ் ஒரு கவுன்சில் ஆக்சுவலி எனக்கே புதுசா இருக்கு. கார்ப்பரேட் லாயர். Typically you go to a corporate and in-house, to be very precise, in-house corporate lawyer. Employee இருக்கலாம். Just like how a chartered accountant goes into an employment, an advocate also can get everything. Government jobs, insurance, banking. Some of my friends are in banking and insurance. அவங்க எம்ப்ளாயி, ஜெனரல் மேனேஜர் அந்த நிறைய லெவல்ஸ்லாம் அவங்க இருக்காங்க. இதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? லைக் லா முடிச்சா ஹையர் பொசிஷன் கிடைக்கும், லைக் இப்போ பேங்க்ல சிஏ முடிச்சா மேனேஜர் போஸ்ட் டைரக்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி லா முடிச்சா ரெக்யர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டுக்கு ஒரு லாயர் டிகிரி ஹேவிங் குவாலிஃபைட் அஸ் அ லாயர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 2 years கேட்கலாம். ஆர் ஃப்ரெஷரா இருந்தா கூட ஓகே. இது அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் லாயரா இருந்தா தென் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஜாயின். அது இருக்கு. தென் நான் சொல்றது கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட், தட் இஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். அது தவிர பிரைவேட் கம்பெனிஸ்ல கூட in-house counsels தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி in-house counsel-ஆ வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து எனி ஜாப் போர்ட்டல் ஆர் ரெஃபரன்ஸ் எப்படி நம்ம யூஸ்வலாக எப்படி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தேடுறோமோ அந்த மாதிரி அதுக்கு போகலாம். இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லா ஃபார்ம்ல போய் ஜாயின் பண்ணலாம். லா ஃபார்ம்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க அங்கேயும் ஒரு லா ஃபார்ம்ல டிபிக்கலி தெர் பி லாட் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கும். லிட்டிகேஷன் பார்க்கறதுக்கு ஒரு தனி வெர்டிகல் இருக்கும், கம்பெனி மேட்டர்ஸ் பார்க்கறதுக்கு தனி வெர்டிகல் இருக்கும், சோ மெனி வெர்டிகல்ஸ் இருக்கும். ரியல் எஸ்டேட் பார்க்கறவங்க இருக்கும். ஸோ அதுல வந்து யூ கேன் சூஸ் அ டெஸ்க் ஜாப் வேணும்னா டெஸ்க் ஜாப் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லிட்டிகேஷன் ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். லிட்டிகேஷன் எனக்கு ஐ எம் நாட் so much into it. எனக்கு எவ்ரிடே அது most of the time it's like fire fighting. So எனக்கு அந்த ஃபயர் ஃபைட்டிங் வேணாம் அப்படி லிட்டிகேஷன் சூஸ் பண்ணாதவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. டீச்சிங் இருக்கு. பிஎல் பண்ணிட்டு, லா பண்ணிட்டு, எம்எல் பண்ணிட்டு, நெட் ஸ்லெட் பண்ணிட்டு, தென் பிஹெச்டி பண்ணி இப்படி பண்ணி டீச்சிங் லைனும் போகலாம். தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி அண்ட் எனக்கு கோர்ட்டுக்கே போக வேண்டாம். பட் எனக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில் இருக்கு. கேஸ் அனலைஸ் பண்ண முடியும். யூ கேன் அசோசியேட் வித் 2-3 advocates and get their drafts done. Just have to network with people and okay நான் உங்களுக்கு டிராஃப்ட் எல்லாம் பண்ணி தரேன், கோர்ட் வர்க் நீங்க பாத்துக்கோங்க. பட் அதுக்குமே இன் கேஸ் நான் ஷையா ஃபீல் பண்ணா எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அதுவும் பண்ணலாம். ஆனா அது பண்றதுக்கே வந்து கொஞ்ச நாளுக்காவது கோர்ட்ல போய் எட்டி பாத்துக்கணும். பேசுறா கூட பரவாயில்ல. அந்த டிராஃப்ட் பண்ணு கோர்ட்ல போய் உட்கார்ந்து ஓகே கோர்ட்ல எப்படி பேசுறாங்க, என்ன மாதிரி பாயிண்ட் எடுத்தா இந்த மாதிரி கவுண்டர் பண்றாங்க, அதர் சைடு எப்படி கவுண்டர் பண்றாங்க, ஜட்ஜ் எப்படி வியூ பண்றாங்க ஒரு மேட்டர், அதெல்லாம் நமக்கு தெரியணும்னா நம்ம அந்த கோர்ட்ல வரைக்கும் நம்ம போய் பேசணும்னு அவசியம் இல்ல. பட் ரெகுலரா அட்லீஸ்ட் வந்து கோர்ட்டுக்கு போனா ஒரு இந்த மாதிரி தான் பாப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. லாயர்னாலே வந்து லிட்டிகேஷன் தான் இல்ல, அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. நம்ம மைண்ட் செட் அப்படி ஆயிடுது. லாயர்னாலே லிட்டிகேஷன், லாயர்னாலே கோர்ட் போட்டுட்டு கோர்ட்டுக்கு போறதான்னு இருக்கும். சோ அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஓகே, சோ யூ ஆர் ரன்னிங் a firm இல்லையா? I am a independent practitioner. இப்போ வந்து CA ஜெனரலா ஒரு பார்ட்னர்ஸ் ஃபர்ம் அண்ட் அதுக்கு ஒரு இது அந்த மாதிரி இருக்கும். பட் இங்க வந்து ஃபர்மாவும் பண்ணலாம், இண்டிபெண்டன்ட்டாவும் பண்ணலாம். நான் இண்டிபெண்டன்ட்டா பண்றேன். பட் ஐ ஹேவ் few associates. நம்ம வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் டீல் பண்றதுனால வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு we associate. Office members also உங்க ஆபீஸ்ல வந்து லைக் இன்டர்ன்ஸ் மாதிரி எடுக்காங்க. என் ஜூனியர்ஸ் இருக்காங்க, ஆபீஸ் ஜூனியர்ஸ் இருக்காங்க. இன்டர்ன்ஸ் they keep coming and going. 1 monthக்கு வரோம் எங்களுக்கு ரெக்வயர்மென்ட்க்கா, அந்த மாதிரி 1 month 3 months அந்த மாதிரி இன்டர்ன்ஸ் வந்து போவாங்க. ஃபுல் டைம் ஜூனியர்ஸ் இருக்காங்க நமக்கு. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு we associate with a lot of people. So like GST அப்படினா we have somebody who we associate with somebody who is very specialized in that. அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக்காவும் நம்ம we deal with people and associate ஆகி நம்ம பண்றோம். ஓகே, ஸோ இப்போ CA ஃபார்ம்னா எனக்கு தெரியும் லைக் இப்போ நமக்கு வந்து ஃபிக்ஸட் இன்கம் வந்து இப்போ புக் கீப்பிங்லேருந்து வரும், லைக் GST TDS ஃபைலிங், அக்கௌண்டிங் ஒர்க்கு, அப்புறம் இன்டர்னல் ஆடிட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ரெவென்யூ வந்து வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி லா ஃபார்ம்ல வந்து how will you generate fixed revenue? இது கேஸ் வந்தாதான் ரெவென்யூவா? That's true. That is for litigating lawyer வந்து எப்படின்னா கேஸ் வந்தா ரெவென்யூ அப்படிதான். நம்ம மந்த்லி இன்கம் மாதிரி அப்படி நம்ம இது பண்ண முடியாது. பட் ஆனா என்னன்னா ஏதாவது ஒரு கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து ரீட்டைனர் மாதிரி பண்ணா மேபி ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வரலாம். ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம GST ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆர் இன்கம் டாக்ஸ்ல என்ன query வந்தாலும் நம்ம எப்பனாலும் அவங்களோட இன்வெஸ்டிங்க்கு அவைலபிளா இருப்போம் அப்படின்னா அந்த ரீட்டைனர் கிடைச்சா, கன்சல்டன்ட் ரீட்டைனர் கிடைச்சா இட் இஸ் ஓகே. பட் பெரும்பாலும் வந்து லிட்டிகேட்டிங் லாயரோட பிரெட் அண்ட் பட்டர் வந்து
வந்து கேஸை வச்சு தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, பட் அது ஓகேவா உங்களுக்கு? லைக் ஏன்னா நிறைய பேர் வந்து அதுவே வந்து ஐயோ நான் லா ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு வந்து ஃபிக்ஸட் இன்கம் இருக்குமான்னு தெரியலையேன்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும் அவங்களுக்கு. நமக்கு வந்து கேஸ் வருமான்னு தெரிலன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பாங்க. ஸோ கேன் எவ்ரி ஒன் ஸ்டெப் இன் டு திஸ் without having the fixed income in their mind? நான் எப்படி இதை சொல்லுவேன்னா, how to plan the finance. What I have learned from seniors and what I am also following is that money is always a byproduct. Okay. இங்க வந்து if somebody is looking for a fixed income அப்படின்னா லிட்டிகேஷன்ல பிகினிங்ல இட் இஸ் டஃப். ஓகே, ஒரு ஜூனியரா சேர்ந்தா அவங்க என்ன, நீங்க எவ்வளவு பீரியடுக்கு சொல்வீங்க? the gestation period is somewhat high in my opinion. Okay, at least you have to toil 10 years to have a name for yourself. ரெகக்னிஷன் கரெக்டான ஒரு சீனியர் அப்ரோச் பண்ணி இப்போ பசங்க வந்து நான் நேத்திக்கு முடிக்கிறேன், இன்னைக்கு நானே கோர்ட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதுதான் நான் கேட்குறேன். தட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் ரைட்லி ஆர் ராங்லி இது ஜென் ஜெட்டா XY அந்த இதெல்லாம் ஜென்சி வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் கோர்ட்டுக்கு போய் கத்துக்கிறேன், எனக்கு எதுக்கு சீனியர்? ஐவ் சீன் நம்ம பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, தே ஜஸ்ட் கேஷுவலி ஆஸ்க் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்களாமா, நீ அவங்க பார்க்கும்போது தெரியும் குட்டியா இருப்பாங்க, இந்த சென்ஸ் ரொம்ப ரா ஜூனியர் தெரியும். யார்ப்பா சீனியர்னு கேட்டா இல்ல சீனியர்லாம் இல்ல, நானே எனக்கு நாளைக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன், எப்படி கோர்ட்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்து தட் இஸ் ஹவ் தே அப்ரோச். பட் ரைட்லி ஆர் ராங்லி திஸ் இஸ் நாட் தி ரைட் அப்ரோச். அவங்களுக்கு ஐ திங்க் மேபி தே வாண்ட் டு earn the money immediately. But how will you learn without knowing the skill set? இப்ப ஆர்டிகல் பண்ணாம லாங் அப்ரோச்ன்ற மாதிரி லாங் அப்ரோச் தான். பட் ஆனா அதோட ஸ்வீட்னஸ் ஒன்னு இருக்கு. அந்த அப்ரோச் போய் லாங்கா போய் அங்க நின்னு வரும்போது அந்த they learn. That's how it is. So I just wanted to say that somebody who's looking for a fixed income right from day one, litigation may not be really suitable. But maybe if you're choosing a law firm where you are in the litigation vertical, you get the best of both worlds. Okay, fixed so income you will have a retainer fee மாதிரி. Right, அது monthly salary கொடுப்பாங்க. Most of the firms will pay you a monthly salary. Okay. And junior இருக்கும்போது you get a fixed income. When you're a junior with somebody, you get a fixed income, but not to an extent what you expect when you go and enter into a corporate. Okay, but இது வந்து more likely to என்ன சொல்றது, நீ ஒரு work பண்ற, அதுக்கு நம்ம ஏதோ கொஞ்சம் பே பண்றோம், but it is more for your learning. It's like a stipend சொல்லலாம். Correct. நம்ம உங்களுக்கு பே பண்ணிட்டு then you also get on the job ஒரு learning அதையும் நீ பண்ற, you also get. and after a point இதுல ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா இம்மிடியட்டா எனக்கு மாசம் வந்து ஒரு இவ்வளோ ஃபிக்ஸ்ட் இன்கம் ஒரு எக்ஸ் அமௌண்ட் நான் மைண்ட்ல வச்சுட்டு எனக்கு இது வேணும், நான் லிட்டிகேஷன் அப்படி வந்தாதான் வருவேன்னா இட்ஸ் a very tough choice. ஒரு நான் ஃபர்ம் போனா தட்ஸ் a different thing. பட் நான் ஒரு இண்டிவிஜுவல் சீனியர்ட்ட போவேன், ஆனா எனக்கு இவ்வளோ வந்தாதான் நான் ப்ராக்டிஸ் ஒரு ஜூனியரா இருப்பேன்னா that may not really work out everywhere. So how it happens is that you join a senior probably. I'll tell you 2-3 scenarios. You go to a law firm, you get some ஒரு மாதிரி satisfied pay உனக்கு இருக்கும். At the same time you also go into litigation எல்லாம் நம்ம பண்றோம். And after a point அங்கேயே ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், அப்படி நம்ம டெவலப் ஆகலாம். அங்கேருந்து வெளியே வந்து தனியா நம்ம ஒரு கேசஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் ஆகலாம். ஒன் ஆஸ்பெக்ட். செகண்ட் திங், இல்ல ஃபர்ம் எனக்கு என்னமோ அந்த சூட்டபிளா தெரியல, மேபி ஐ ஜாயின் அன் இண்டிவிஜுவல் லாயர் நினைச்சு ஒருத்தவங்க போறாங்கன்னா இமீடியட்டா பெரிய நம்பர்ஸ் கிடைக்காது. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் 2-3 years you're with the senior, you get a real comfort with that senior and the senior may want to retain you for long. அப்போ your pay also gets better. Then you also have a variable pay. Case to case நம்ம pay பண்ணலாம். You have a fixed, you take a fixed pay plus நீ ஒர்க் பண்ற கேஸுக்கு தனியா பேமெண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஒரு மாதிரி ஒரு சினர்ஜைஸ் ஆகும். After 5-6 years when you're really bonded with your senior, உங்க ஆஃபீஸ் கேஸ்னாலே you are also seen as an inseparable person. இவங்களோட சீனியருக்கு இவங்க வருவாங்க எப்பவுமே கூட, இவங்களும் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் you also get independent cases. You be in a senior's place and also run your own practice. Conflict ஆகாது. One very conflict. Most of the seniors will allow the juniors to take independent cases. Okay, since because they will not have much time ன்றதுனாலயா இல்ல they have already seen those cases அப்படினா அதை எப்படி பார்க்கறாங்கன்னா most of senior, இப்ப நானுமே அப்படிதான், என்கிட்ட யாரோ வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் இதுல தான் இருக்கீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டேல என்ன செகண்ட் சென்ஸ் செகண்ட்லனா லைக் ஒரு சீனியர் கிட்ட ஜாயின் பண்ணி ஆமா, நான் I had 2 seniors and I'll come to that. அது நான் சொல்றேன். சோ நான் அப்படி ஒரு சீனியர்ட்ட வந்து then only நான் இண்டிபெண்டன்ட்டா வந்து தான் நான் பிராக்டிஸ் வந்திருக்கேன். சோ நான் இப்ப பசங்க கிட்ட சொல்லும்போது I'll tell only this. நீங்க வந்து உங்க கேஸ் எடுத்துக்கோங்க. ரைட் ஃப்ரம் டே ஒன் இஃப் யூ கெட் ஒரு சின்ன ஒர்க் வந்தாலும் வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஒரு லீகல் நோட்டீஸ் வருதா எடுத்து பண்ணுங்க. கிளைண்ட் இஸ் பேயிங் ஒன்லி ஒரு சம் விச் ஆர் நாட் ஹாப்பி, பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல, டேக் இட் அண்ட் டூ இட். உங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் வேணாலும் நான் பண்றேன், அதுல என்ன கைடன்ஸ் வேணாலும் நான் கொடுக்குறேன். யூ டேக் இட் அண்ட் டூ, கெட் யுவர் செல்ஃப் எக்ஸ்போஸ்ட் டு வெரைட்டி வருதுன்னா எடுத்து கேசஸ் வந்து இண்டிபெண்டன்ட். ஸோ மோஸ்ட் சீனியர்ஸ் வில் பி லைக் தட். ஜூனியர்ஸ் தங்கிட்ட வந்தாலுமே ஆஃபீஸ் ஒர்க் ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆகாம நீங்க உங்க மேட்டர்ஸ் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஃப்டர் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தே வில் கிவ் ஈவன் மோர் பெட்டர் ஹேண்ட். ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூனியர்ஸ் எடுப்போம், பார்க்க மாட்டேன். இட்ஸ் a collaborative approach in most seniors will think. Okay, because you important thing என்னன்னா you have
with you someone who's traveled with you for 5-6 years. You know most of the bundles of your office and they themselves go and appear on your behalf. நீங்க இல்லனாலும் அந்த வர்க்க பண்றதுக்கு அவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்காங்க. So it is a collaborative approach. ஜூனியருக்கு என்ன வேணும், நான் என்னோட இண்டிபெண்டன்ட் கேசஸும் பண்ணணும், அட் த சேம் டைம் எனக்கு இந்த ஆஃபீஸோட எக்ஸ்போஜரும் வேணும், அட் த சேம் டைம் எனக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்கமும் வேணும், இவ்வளோ விஷயம் எனக்கு வேணும்னா he also will accommodative அவங்களும் இருப்பாங்க. Senior also will think it's a collaborative approach. Everybody gets to win, so we will do that. And after a point, what happens is that this junior may get real good cases where he thinks that நம்மளை விட senior engage பண்ணா பெட்டரா இருக்கும்னு. Okay. ஒரு பெரிய மேட்டர் வருது, இல்ல நம்மளை விட சீனியர் போனா பெட்டரா இருக்கும். This is how the relationship is built in litigation. பட் இப்போ வந்து எனக்கு தெரியல, நான் மூவிஸ்லாம் பார்த்த வரைக்கும் நான் நினைச்சேன் it will be like a competition. ஐயோ என் கேஸை இவன் எடுத்துட்டானா, இவன் கேஸை நான் எடுத்துட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி வரா மாதிரி எனக்கு லைக் ஃப்ரம் மூவிஸ் நமக்கு ரியல் சினாரியோஸ். அது ஐ ஃபீல் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ். நான் எப்படி பார்க்கறேன்னா, ஐ பிலீவ் தட் நம்ம உலகத்துல பிறக்கும் போதே நமக்கு இதெல்லாம் ஃபிக்ஸடா நம்மளுடைய கடவுள் நமக்கு கொடுத்துடுறாரு. நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு அதை நான் அச்சீவ் பண்ணிக்கணும். அதுக்கு மேல நமக்கு கடவுள் கொடுத்ததை விட மேல நமக்கு வந்து we will not be in a position to get. So everybody will have their own space. இங்க யாருக்குமே காம்படிஷன் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். என்கிட்ட நான் ஒரு ஜூனியர் யாரோ இருக்காங்க, அது அவங்க வந்து she or he has the capability தனியா போய் அவங்க கேஸ் எடுத்து பண்றாங்கன்னா it is their bread and butter. So இன்னொருத்தங்க வர்றதால நம்மளோட இது அஃபெக்ட் ஆகாதுன்னு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நமக்கு இருக்கிற விஷயங்கள் நமக்கு வரும். நம்ம நல்ல குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நம்ம டெலிவர் பண்ணோம், நம்ம நல்ல விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்மளுடைய நமக்கு அப்ரோச் பண்றவங்களுக்கு ஆன ரிலீஃப் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், நம்ம ஒர்க்ல வேல்யூ அடிஷன் கொடுத்துட்டே இருக்கோம், நம்ம பண்றோம் நல்லா பண்றோம்னா நமக்கு வரது நமக்கு வரும், அவங்களுக்கு வரது அவங்களுக்கு வரும். இப்ப நம்ம உள்ள வரும்போதும் there will be so many people, அவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, அப்பதான் நம்மளும் வந்தோம். சோ அதனால நமக்கு கடவுள் படி அளக்கிற மாதிரி எல்லாருக்கும் அளப்பாரு. everybody can shine in there. Everybody can. I don't see anybody as a competitor. என்னோட எப்பவுமே வந்து அந்த மாதிரி எல்லாரும் மைண்ட்ல வச்சா it will be really அப்படி இருப்பாங்க, நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. பாசிட்டிவா பார்த்தா நிறைய people will think like that. உன்னொன்னு there is only one competitor for me, that is I am. எனக்கு தான் competitor. நேத்திக்கு நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா இன்னைக்கு நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன், நேத்தி நான் ஒர்க் பண்ணதை விட இன்னைக்கு நான் எப்படி பெட்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். that is how I see. So எனக்கு ஜூனியர்ஸ் யார் வந்தாலும், நியூபீஸ் யாராவது வந்தாலும், கத்து கொடுத்து போனாலும் I don't look at anybody as a நமக்கு வரது வரும், எப்படி இருந்தாலும் வரும், வரலன்னா அது எப்படி இருந்தாலும் வராது. So let's just go with the flow, just go with the flow அப்படின்னு I see that. So இப்போ வந்து நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு லாயர்ஸ்க்கும் சொன்னீங்க, லைக் how juniors, interns எப்படிலாம் வந்து ட்ரெயின் ஆகி how they can get the cases-ம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்களும் வந்து அதே மாதிரி தான் you are doing your practice. So you did with some seniors and you take up cases also. அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து ரெகுலரா யூ டேக் அப் தி ஐடாட் கேசஸ், எந்த மாதிரி கேசஸ்? நம்ம வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து இன்கம் டேக்ஸ். ஸோ இதுல வந்து வி ஹேண்டில் அட் ஆல் லெவல்ஸ். அசஸிங் அத்தாரிட்டியா இருக்கட்டும், சிஐடி அப்பீல்ஸ், ஃபர்ஸ்ட் அப்பீல்ஸா இருக்கட்டும், ட்ரைபுனல், ஐடிஐடி ட்ரைபுனல், இன்கம் டேக்ஸ் அப்பீல் ட்ரைபுனல், ஹை கோர்ட், அட் ஆல் லெவல்ஸ். ஹை கோர்ட் வரைக்கும் நம்ம போறோம், சுப்ரீம் கோர்ட் வந்தாலும் நம்ம போவோம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி விட மாட்டோம். ஆமா, வி ஹேவ் குட் நெட்வொர்க் இன் சுப்ரீம் கோர்ட். லாயர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நல்ல அசோசியேட்ஸ் இருக்காங்க. ஸோ இவ் அந்த மாதிரி கேசஸ் வரும்போது அங்கேயும் நம்ம போய் பிரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க சிஏ எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு உங்களுக்கு, லைக் டைரக்ட் டாக்ஸேஷன்ன்றது மெயின். இப்போ டைரக்ட் தட்ஸ் வாட் இன்கம் டாக்ஸ் இஸ் மை, இது நானே டைரக்டா வந்து ஆல் லெவல்ஸ் நம்ம பண்ற இது இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து ஜிஎஸ்டி, கம்பெனி லா மேட்டர்ஸ் இது வந்தாலும் we take it up. Anything on the litigation side of it. Keep updating yourself. இல்லையா, டெய்லி படிக்கிறீங்களா? டெய்லி. அதாவது எப்படின்னா இப்போ நம்ம நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போம், நிறைய சைட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போம், கேசஸ்க்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போம். அதுல வந்து டெய்லியுமே அப்டேட்ஸ் வரும், அது நம்ம படிக்கிறது ஒண்ணு. தென் ரொம்ப அப்படி இன்ஸ்டன்டா நிறைய விஷயங்கள் எப்படி வரும்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கேசஸ் பத்தி. அப்போ அவங்க வந்து இதுல ஒரு ஜட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி டே இஸ் லேர்னிங் லைக் தட். பட் டெலிபரேட்டா நம்ம படிக்கிறதுனா கண்டிப்பா கேசஸ் அப்டேட்ஸ் வந்து இப்போ நிறைய, அது இன்னைக்கு அப்டேட்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. கேஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்படிங்கிறது முன்னாடி we have notification judgments, என்ன வாட் இஸ் ரியல் டைம்ல we know things. we should be very fast இல்லையா? ஆமா, கண்டிப்பா we should be very fast. நம்ம வந்து ஃபேட் அவே ஆயிடும். if you are not updated you are outdated. ஆமா, சோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் அப்டேட் பண்ணிட்டு தான் அப்டேட் பண்ணனும். சோ அதனால இன்கம் டாக்ஸ் at all levels we see, GST we handle, company law litigation வந்தாலும் நம்ம பார்க்கறோம். Other than that we also do. You specialize in international taxation சொல்லிருக்கீங்க. So is that helping you anyway? I did that diploma in international taxation. அது நம்ம பண்ணனும். அது ரிலேட்டட் கேசஸ் வரும்போது நம்ம அதை ஹேண்டில் பண்றோம். That is how it is. But my core in international taxation is part of the direct tax. இது கீழ தான் இன்கம் டாக்ஸ் கீழ தான் it is another section. அது ஒரு particular section
கேசஸாக வர்றதுனால we do it as such. அதுவும் அந்த கேசஸ் வந்தாலும் we handle anything that comes our way in litigation relating to commercial and tax we see. Apart from that we do agreements நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கமர்ஷியல் அக்ரிமெண்ட்ஸ், டிராஃப்டிங் ஆஃப் கமர்ஷியல் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம நிறைய பண்றோம். அந்த லைன் ஆஃப் ஒர்க் வந்தாலும் நம்ம எடுத்து பண்றோம். some have approached even for arbitration. அதுக்கெல்லாமும் அசோசியேட்ஸ் இருக்காங்க. சோ உங்ககிட்ட ஒரு ஜூனியர் வரணும் அப்படின்னா you give various exposures. Predominantly it will be taxation, income tax and GST predominant-ஆ நம்ம கிட்ட எக்ஸ்போஷர் இருக்கும். other than that commercial aspects சில மேட்டர்ஸும் நம்ம கிட்ட எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க, யூ ஹாவ் டு ட்ராவல் ஃபார் கேசஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வாட் இஸ் யுவர் ஃபேமிலி, ஹவு யூ டிஃபைன் ஃபேமிலி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? ஓகே, லைக் நான் ஹஸ்பண்ட் அண்ட் மை சன் வந்து இப்போ 3rd படிச்சுட்டு இருக்கான். ஓகே. ஹஸ்பண்ட் ஹீ இஸ் இன்டு சாஃப்ட்வேர். ஓகே. அண்ட் மை பேரண்ட்ஸ் ஸ்டே வெரி க்ளோஸ் பை, லைக் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான். They stay close by. Without their support I will not even be able to step out of home. அதுதான் கேட்டேன், ஏன்னா you have a small kid. ஒரு அவன் பையனை பார்த்துக்கிறதுக்காக. ஸோ டே டைம் அதாவது நான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் இஸ் தட் இட் கிவ்ஸ் யூ தட் ஃப்ளெக்சிபிலிட்டி. கரெக்ட். நம்ம இன்னைக்கு கோர்ட்டில் இருக்கணும் ஒரு கிளைண்ட் மீட்டிங் நம்ம போய் இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ஸ் நம்ம அந்த இடத்துல கண்டிப்பாக வில் பி அவே ஃப்ரம் ஹோம். நம்ம வீட்டை விட்டு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அது இல்லை எனக்கு ஒரு டிராஃப்ட் தான் பண்ணணும், ஆர் ஐ கேன் ஒரு என்ன பார்க்க வர கிளைண்ட் நான் ஒரு ஷெடியூல் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸடாக ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஷெடியூல் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, இப்போ என் பையனோட ஹோம்ஒர்க் டைமில் ஐ வில் பி இன் ஹோம். ஓகே. நான் அன்னைக்கு வெளியில் இல்லை, கோர்ட் ஒர்க்கு நம்ம போகலை, அவர் கோர்ட் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டோம், இஃப் ஐ ஹாவ் டு நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா that time during homework I ensure that I spend with him. கொஞ்சம் அப்படி ஒரு புஷ் பண்ணிட்டு கொஞ்சம் அது என்னன்னு கொஞ்சம் நம்ம பார்த்துப்போம். நம்ம இல்லாத டைம்ல ஆப்வியஸ்லி நம்ம அம்மா அப்பா சப்போர்ட் தான் மெயினா. My mother does a fantastic job. She's a great caregiver. Okay. She's a great provider. So and I don't have to worry about அவனை பாத்துக்கிறது பொறுத்த வரைக்கும் பையனை பாத்துக்கிறது பிரச்சனை இல்லை. My father's support again I have to say. அவரோட சப்போர்ட் எப்படின்னா, இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஐ எம் ஸ்டக் இன் கோர்ட் அண்ட் நெக்ஸ்ட் டே ஆல்சோ ஐ ஹவ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஒர்க் ஆன் தட் ஐ வில் நாட் பி ஏபிள் டு சிட் வித் ஹிம்னா ஹீ ஸ்டெப்ஸ் இன் அண்ட் கம்ப்ளீட்ஸ் த சிலபஸ். ஸோ தட் கைண்ட் மை ஃபாதர் அண்ட் அப்பா சொல்லி கொடுக்கறதுக்கு படிக்கிறதுக்கு, எங்க அம்மா வந்து பாத்துக்கிறதுக்கு கேர். ஸோ அந்த 2 இதுலயும் இருக்கு. பட் ஹேவிங் செட் தட் ஐ வில் ஃபைண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித் ஹிம் வென் ஹீ இஸ் அரவுண்ட் த ஹோம். ஸோ ஐ வில் பிளான் இட் அப். அதே மாதிரி அவன் நீங்க உட்காந்து எழுது நான் இதை முடிக்கிறேன், நான் இங்க வேலை பண்ணும்போது இதை பண்ணு, ட்ரை டு இன்டகிரேட் இட் தட் வே எங்கெங்க பாசிபிளோ. Or if I cannot do that, அதை அவாய்ட் பண்ணலாம், அந்த ஒர்க்கை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னா ஐ என்ஷூர் மை ஃபுல் அட்டென்ஷன். That is the advantage of practice. தூங்க போனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 10 I start working. Many of my friends and colleagues would know that most of my drafts come in the midnight. Okay. 2 மணி 3 மணிக்கு I will send out drafts. So I catch up 2-3 hours of sleep. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கோர்ட்டுக்கு போனாலும் கார்ல ட்ரெயின்ல எங்க போறோமோ அப்படி I will just ஷார்ட் நாப் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் டே கோர்ட் இல்லைன்னா ஐ ஸ்ட்ரெச் ஸ்லீப் லிட்டில் பிட், எல்லாரையும் அனுப்பிட்டு ஆஃபீஸ் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு போவேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் அப்சல்யூட்லி ரிக்வயர்ட். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொன்னோம்னா practice is one thing. With what you're doing as a work and family. Yes, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வந்து இருந்தா ஓகே. see you always aspire for more. இல்ல நான் எப்படி கேக்குறேன், இப்ப நிறைய பேர் வந்து ஐயோ ஒர்க் இருக்கு, குழந்தை இருக்கு, ஃபேமிலி இருக்கு, எனக்குன்னு டைம் இல்ல, எனக்குன்னு செல்ஃப் டைம் இல்ல, அதனால நம்ம உருவாக்கிக்க வேண்டியதுதான். அது வந்து we should see I look at it this way. நம்ம எல்லாமே வந்து இல்லன்னு லேமெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். என்ன இருக்கோ இதுல பெஸ்ட் இப்போ பண்ணிக்கணும். ஸோ இப்போ மெனி பீப்புள் சே நியூ ஸ்டே அட் சானட்டோரியம், ஸோ நீங்க ஏன் அந்த சிட்டிக்கு வரக்கூடாது, கம்யூட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், எல்லாம் பெட்டரா இருக்கும். தட் இஸ் ஒன் ஹேண்டிகேப் இன் a lot of ways. பட் ஐ ஹேவ் அ பெட்டர் சப்போர்ட். மை பேரண்ட்ஸ் ஆர் நாட் willing to shift to city. இங்கே இவ்வளவு வருஷம் இருந்தாச்சு, ஐ அம் நாட் கோயிங் டு ஷிஃப்ட்ங்கறாங்க. ஸோ எனக்கு அந்த இது பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது பேரண்ட்ஸ் கிட்ட பையன் அவங்களோட கம்ஃபர்ட் நான் விட்டுடணும். இப்போ பையனை பார்த்துக்கணும்னா அவங்க இருந்தாதான் முடியும். ஐ கேனாட், எனக்கு இன்னும் அந்த இது வரல. வெளியில ஒருத்தங்க ஆள் போட்டு பையனை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்ற வரல எனக்கு. சோ அப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணும்னா அவங்க எங்க இருக்காங்களோ அங்கதான் இருக்கணும். சோ தேர் வில் பி ஃபியூ இது அங்கங்க இருக்கும். பட் வந்து இது கூட இல்லாத பேர் எவ்வளவு பேர் இருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆஸ்பயர் பண்ணி ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம ஐயோ பிராக்டிஸ் தான் நம்ம ஒரு மாதிரி ஃபுல்லா அங்க இருக்கணுமே முடியாம இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் அந்த கிரேட்ஃபுல்னஸோட ஐ தேங்க் காட் அண்ட் இருக்கிற இதுக்குள்ள நம்ம எவ்வளவு மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு புஷ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவர் பீரியட் இட் இஸ் ஒன்லி கெட்டிங் பெட்டர்.
ஏன்னா இப்போ your son grows when he grows அப்படின்றது இண்டிபெண்டன்ட் ஆவாங்க. இண்டிபெண்டன்ட். So when I thought இண்டிபெண்டன்ட் வரும்போது அதான் நினைச்சேன், let my practice also grow, let my son also grow. கரெக்ட். சோ நமக்கு தான் நிறைய டைம் இருக்கே. ஆமா. சோ அதனால எனக்கு இந்த பொசிஷனிங் வந்து அப்படியே போகட்டும், கண்டினியூ ஆகட்டும், let it get better. அப்படிதான் I will look at it in a grateful sense, ஒரு thankful இதோட நான் இப்ப பாக்குறேன். So I shouldn't be complaining. கரெக்ட். சோ அந்த மாதிரி எல்லாரும் இருந்தா பெட்டர் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸும் பார்த்தேன். லைக் உங்களோட ப்ரொஃபைலில் யூ டீச் சம்திங், யூ கோ அண்ட் அட்டெண்ட் மீட்டிங்ஸ் இன் லைக் செங்கல்பட்டு பிரான்ச். ஸோ அது வந்து எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? லைக் சம்படி இன்சிஸ்டட் யூ டு கம் அண்ட் டாக் அந்த மாதிரியா, இல்லை வந்து நீங்கள் நேச்சுரலாக போய் நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், செஷன் எடுக்கிறேன், எதனால் அந்த அப்ரோச்? லைக் டீச்சிங் வந்து எனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட். நான் ஸ்கூல் படிக்கும் போது மேம் சொல்லி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, சொல்லி கொடுக்கறது எனக்கு எப்பவுமே ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் வேஸ் டு பி இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோ அண்ட் டாக். அது இப்போ ஆஸ் ஐ க்ரோ. பட் ஆஸ் ஐ வாஸ் ஸ்டூடெண்ட் ஆல்சோ ஸ்கூல் படிக்கும் பண்ணியிருக்கேன். அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சிஏ படிக்கிற சமயத்துலையும் நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் சிகாசால் ஐ வாஸ் வெரி ஆக்டிவ். ஸோ அப்போவும் அங்கேயும் வந்து பேசியிருக்கேன், அந்த இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிடிக்கும், அது பண்ணியிருக்கேன். தென் காலேஜஸ்லையும் வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக போய் இது பண்ணியிருக்கேன். LLM taxation பசங்களுக்கும் ஒரு 1 or 2 batches நான் ஹேண்டில் ஃபார் தெம் ஆல்சோ. அது பிடிச்சிருக்கு, அது சொல்லி கொடுக்கறதுக்கு எப்பவும் பிடிச்சிருக்கு. பிரான்ச்சும் அதே மாதிரி வந்து காலேஜ்லயும் சவிதா காலேஜ் அதெல்லாம் ரெகுலரா அந்த இதுக்கு கூப்பிடுவாங்கல்ல, நீங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் லெக்சர் மாதிரி ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து பேசி கொடுங்க, அதுக்கும் போவேன். எங்கேயாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணணும், பேசணும்னு கூப்பிட்டாங்கன்னா நான் ரெகுலரா எங்க யூனிவர்சிட்டிக்கு ரெகுலரா போயிருக்கேன், எங்க காலேஜுக்கு ரெகுலரா போயிருக்கேன். அண்ட் நம்ம பிரான்ச்லயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு சில பர்டிகுலர் ஹெட்டிங்ஸ் மட்டும் கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கும் வந்து நான் பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், கிளாஸஸ் பசங்களுக்கு எடுத்திருக்கேன். தென் மெம்பர்ஸ்க்கும் வந்து டெக்னிக்கல் டாபிக்ஸ் பேச கூப்பிட்டா நான் போய் பேசுவேன். ஸோ அது எப்பவுமே அது ஒரு அந்த லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு பிடிக்கும். எப்போ கேட்டாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு நோ சொல்ல மாட்டேன். வேற அன்லெஸ் என்னால அது கண்டிப்பா ஐ வில் நாட் பி குவாலிட்டியா ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நோ சொல்லுவேன். இப்போ அது ஒரு டாபிக் சொல்றாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணணும், அது ஒரு 3 days தான் இருக்கு, டைம் இல்லைன்னா நான் ஐ கேனாட் கோ தேர். சும்மா பேசணுமேன்றதுக்காக போக கூடாது. நம்ம ஒரு விஷயம் போனா அட்லீஸ்ட் ஒரு 2 விஷயமாவது கத்துக்கிட்டு வரணும். நம்மளும் கத்துக்கணும், நம்ம கிட்ட வந்தவங்களும் 2 விஷயம் புது டேக்அவே எடுத்திருக்கேன்னு போகணும். அந்த ஒரு நம்ம போரிங் டீச்சர்னு சொல்லிடுவோம். ஆமா, ஏதோ வந்தாங்க சும்மா வாயில வட சுட்டுட்டு அப்படியே வந்துட்டு போறாங்க, சும்மா அப்படியே இருக்கிறதே நூல் பிடிச்சு ஒரு டெப்தா இறங்கி என்ன வேலை பண்ணாலும் அதுல டெப்தா இறங்கி ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணாலும் சரி, என்ன வேலை பண்ணாலும் அதை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தை தவிர எப்போ நான் வந்து இது பண்ணாலும் நான் ஐ வில் நாட் சே நோ. நம்ம எங்க மேக்ஸிமம் முடிஞ்சாலும் போய் பண்ணி கொடுப்பேன். தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். So இந்த மாதிரி of course I love to say that lot of seniors and mentors encouraged me to go and speak and they gave me opportunities. I will always be thankful to all of them. branchல நிறைய பேர் and out branchக்கு வெளியிலயும் நிறைய பேர், நிறைய seniors and mentors have given me that kind of push and opportunity to go and stand before audience and technical sessions பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இப்போவும் வந்து எந்த இடத்துல கூப்பிட்டாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா பேசுறதுக்கு போகணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு விஷயம் சொல்லணும்னா நான் கண்டிப்பா போய் I'll do that. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி பப்ளிக் ஃபோரம்லாம் போறீங்க இல்லையா, லைக் ICAI அண்ட் அதர் சோஷியலி மிங்கிள் ஆகும்போது அப்போ வந்து will you get any cases அந்த மாதிரி பேசி லைக் அந்த மாதிரி அத ஃபோக்கஸ் பண்ணி போறது இல்ல. எனக்கு என்னன்னா அதனால ஏதாவது இது இருக்கா, லைக் அட்வான்டேஜ் இருக்கா when you practice, so when you go public அந்த மாதிரி நிறைய you people see that you are a subject matter expert. நம்ம நல்லா பண்ணோம்னா அது இருக்கும். சோ அது obviously தெரியும், நல்லா பண்ணோம்னா இவங்க நல்லா கரெக்ட்டா பேசுனாங்கன்னா ஓகே சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்குன்னு அவங்க பாப்பாங்க. பட் நான் வந்து எனக்கு ஒரு டெக்னிக்கல் டாபிக் கிடைக்குது, நான் எப்படி பாக்குறேன்னா இது வந்து சூப்பரா படிச்சிடலாம். இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம நல்லா தரவா படிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஒரே கேஸ்க்கு ஒரே ஒரு சப்செக்ஷனை மட்டும் வச்சு நம்ம படிப்போம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீஓப்பனிங் ஆஃப் கேஸ் அசஸ்மெண்ட், ரீஓப்பனிங் அசஸ்மெண்ட் இருக்கு, ரீஅசஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து நம்ம அந்த பர்டிகுலர் கேஸுக்கு என்ன தேவையா படிச்சிருவோம். பட் ஒரு மெம்பர் அட்ரஸ் பண்ணும்போது என்டையர் செக்ஷன் 147, 48 எல்லாமே 49, 50 எல்லாமே படிக்கும்போது யூ கெட் ஓவரால் பிக்சர். ஸோ எனக்கு வந்து புது டாபிக் யாராவது பேச கூப்பிட்டாங்கன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ லுக் இன் தட். படிச்சிடலாம், இப்போ இந்த டாபிக்கை தரவா படிச்சிடலாம், இதுல என்னென்ன இருக்கோ கம்ப்ளீட் படிச்சு நம்ம சொல்லலாம். பிளஸ் இதுல நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கோம், இந்த கேசஸ் இது ரிலேட்டடா ஏதாவது பார்த்திருந்தோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் டெஃபினட்டா ஷேர் பண்ணுவேன். ஒரு பர்டிகுலர் கேஸ் நமக்கு வந்திருக்கு, இந்த கேஸ்ல எப்படி இதை ஹோல்ட் பண்ணாங்க, இது மாதிரி நம்ம எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க, என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சது, இது எப்படி நம்ம நேவிகேட் பண்ணோம், அந்த மாதிரி ப்ராக்டிகல் இன்சைட்ஸ் எங்க கொடுக்கும். ஐ டோன்ட் ஸ்டாப் ஜஸ்ட் வித் புக் அப்படியே படிச்சு சொல்ல மாட்டேன். அந்த கேஸ் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன், அது ரிலேட்டடா பண்ணிருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டா ஐ வில் பிரிங் தட் ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்டும் நான் வந்து மெம்பர்ஸ் எப்பவுமே ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஷேர் தட் அந்த நாலேஜ். கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா மெம்பர்ஸ்க்கு. ஸோ when they see you talk அப்படி வரும்போது
போது நமக்கு பரவாயில்லையே இவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களே, நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம், நமக்கு கேசஸ் ரெஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது we can try that way also rather than directly go and soliciting the clients. Soliciting is something that I don't do, and as a matter of principle we should not do, and beyond that ஒரு எப்படி சொல்றது, சாஃப்ட்வேர்ல கூட பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எப்படி பிலீவ் பண்றேன்னா, நம்ம ஒரு நல்ல வேலை பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. நம்ம only people who because if we are very close with somebody we can say see I'm just getting on this, இது வந்து if you find something you let me know. But apart from that 2-3 people or 5 people ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளை தாண்டி I think we should not that makes me very uncomfortable to go and ask someone or tell someone that you know I'm into this, ஏதாவது இது பண்ணுங்க. நான் எப்படி நம்புறேன்னா, நல்ல வேலை பண்ணா தானா வரும். You God is with you. Word of mouth, God is with you. Above all, when you do a good work, God will certainly reward you. So நான் இது ஒரு சீனியர் ஒருத்தர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், நம்ம டைம் எதில் டிவோட் பண்றோமோ அது நமக்கு நிறைய வரும். You do a lot of drafting, you get a lot of drafting work. You go and regularly appear in courts, you automatically get a lot of work in court. நம்ம அங்க போய் நிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். என்ன இருக்கோ அதான் வரும். நம்ம என்ன மைண்ட் தாண்டி நம்ம எனர்ஜி எதுல ஸ்பெண்ட் பண்றோம், அது ஒரு சொல்லும் போதுதான் இப்போ வந்து எனக்கு முத்து இந்த இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல முன்னாடி நாள் தான் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு வர சொல்லிட்டீங்க. தட் இஸ் பிகாஸ் அந்த காஸ்ட் லிஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, சோ அது நாளைக்கு இப்போ இன்னைக்கு காஸ்ட் லிஸ்ட், இன்னைக்கு ஃப்ரைடே கேஸ் வருது. உங்களுக்கு வந்து கேஸ் வராத ரீசன் நான் தான். கண்டிப்பா நீங்க வரணும்னு மைண்ட்ல வச்சிட்டு இருந்தேன். சோ அதனால வந்துட்டீங்க. சோ அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல என்ன, ஆமா, மைண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மைண்ட் நமக்கு வந்து நம்ம நிறைய வேலை பண்ணணும், நிறைய பிஸியா நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். மைண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம அதுக்கு அந்த வேலை பண்ணணும். கையில இருக்கிற ஒர்க் என்ன வந்தாலும் டிராஃப்ட் அடிக்கணும், கோர்ட்னா கோர்ட்டுக்கு போகணும். அந்த பிரசன்ஸ் நம்ம பண்ணும்போது வாட் யூ டூ மோர், நம்ம எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ் எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ அது நமக்கு திரும்ப நிறைய மல்டிஃபோல்டு வரும். அதை அலட்சியமா இருக்கக்கூடாது. ஸோ தட் வே வந்து soliciting is something that அது, பட் அதை தாண்டி I pray God, I really believe that have faith, complete faith. சூப்பர் பவர் இல்ல, ஆமா, கடவுள் தான். சூப்பர் பவர்லாம் சொல்ல மாட்டேன். இட்ஸ் only God. அவ்வளவுதான். இட்ஸ் God and I completely trust and I believe that நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும், வந்தவங்களுக்கு ரிலீஃப் வாங்கி கொடுக்கணும். நம்ம கிட்ட ஒரு டிமாண்டோட வந்தவங்களுக்கு நம்ம ஒரு ரிலீஃப் வாங்கி கொடுக்கணும். ரெஸ்ட் God will take care. One good work you do, more work will come. சோ அப்ப அப்ரிசியேஷன்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? சந்தோஷமா இருக்கும். ஸோ செலிப்ரேஷன் அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய கேஸை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வாட் இஸ் அ செலிப்ரேஷன் யூ டூ ஃபார் யுவர் செல்ஃப்? ஆக்சுவலாக அது இப்படி சொல்கிறேன், அது என்ன நம்ம வளர்ந்த விதம் ஒரு செட்டப்பாக எப்படின்னு தெரியல. ஒரு வின் வந்திருக்குன்னா, இப்போ ஒரு கேஸ் நம்ம இன்னைக்கு வின் பண்ணிட்டோம்னா அதோட எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி டைம் தான் எனக்கு இருந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு வின் பண்ணிட்டோம், ஓகே, நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஆல்ரெடி இந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணவங்க கிட்ட கால் பண்ணி சொல்லுவோம், அன்னைக்கு இந்த டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இது இந்த மாதிரி ஃபேவரபிள் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த கேஸை பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு விட்டுடுவோம். பட் இஃப் ஏதாவது ஒரு கேஸ் எனக்கு வின் பண்ண முடியலனா தட் ஆக்சுவலி லிங்கர்ஸ் ஃபார் அ லாங் டைம். I'm trying to come out of that. Okay. அது வந்து ஒரு டிட்டாச்மென்ட் வேணும். அது வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுது. ரொம்ப அப்செட். நம்ம நல்லா தான சொன்னோம், இந்த பாயிண்ட் இப்படி சொல்லிருக்கலாமோ, ஒருவேளை நல்லா பண்ணோம் நம்ம நினைச்சோமே, இது இப்படி சொல்லிருக்கலாமோ, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தா மேபி நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கம்யூனிகேட் பண்ணிருப்பேன் ஜட்ஜ் கிட்ட. சோ 1000 விஷயம் அது ரொம்ப it has pulled me down for a long time, but இப்போ I'm trying to come out of it. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குவிட் பண்ணலாம் மாதிரிலாம் யோசி. No never. அதனால it's a part of the job. அதுதான் it's a part of job. நான் வந்து என்ன நினைப்பேன்னா, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோமா, நம்ம மிஸ்டேக்னால ஆர்டர் கிடைக்காம போச்சா, இல்ல கேஸோட வீக்னஸ்னு ஒன்னு இருக்கும். இன்ஃபேக்ட் சீனியர்ஸ்லாம் ஒன்னு சொல்லுவாங்க, ஒரு கேஸ் வின்னிங்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளையண்டோட ஜாதகம், அப்புறம் கேஸுக்குன்னே இருக்க ஒரு ஜாதகம், மூணாவது தான் வந்து அட்வொகேட்டோட எஃபர்ட் அண்ட் நம்மளுடைய டைம். சோ நம்ம கையில வந்து வெரி லிட்டில் இஸ் தேர். பட் எனக்கு ஏன் அந்த ஒரு அப்செட்னா, நம்ம மிஸ்டேக் பண்ணதால வந்திருக்குமா நான் அனலைஸ் பண்ணிட்டே இருப்பேன் திரும்ப. நம்ம வேற மாதிரி சொல்லியிருந்தா பெட்டரா இருக்குமா, இல்ல நம்ம மிஸ்டேக்னால, இல்ல கேஸுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல மைண்ட்ல, அதெல்லாம் அஃப்கோர்ஸ் ஐ கம் டவுன் லாங் வே ஃப்ரம் தட். வாரக்கணக்கில் வச்சுக்கிட்டு மாசக்கணக்கில் வச்சு சுத்திக்கிட்டு என்ன வேலை பண்ணாலும் பேக் ஆஃப் த மைண்ட்ல அது போயிருக்க கூடாது. ஓகே சரி, ஓகே கமான் புல் அப் அப்படின்னு சொல்லி மாசக்கணக்கில் வந்து இப்போ நான் ஐ கம் a little அதுல இருந்து கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் கொஞ்சம் வந்திருக்கேன். சரி, ஓகே, we are doing our duty. பார்ட் அண்ட் பார்சல்ன்ற மாதிரி. பார்ட் அண்ட் பார்சல். ஆஃப் கோர்ஸ் அதான் சீனியர் சொல்லுவாங்க, ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக you get on. சோ இப்போ வந்து I come to a realization that நம்மளோட சைடுல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். சோ நீங்க கேட்டீங்க செலிப்ரேஷன், சோ அந்த மாதிரிலாம் பெருசா இது வரைக்கும் நான் எதுவும் ஆக்சுவலா பண்ணல. ஒரு ட்ரீட் வைக்கிறது, ஒரு பார்ட்டி வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்ல. ஐ பிலீவ் அது பண்ண நிறைய வர்க் பண்ணுவோம். ஷேர் பண்ணுவீங்களா? லைக் இந்த மாதிரி அப்பா ஷேர் பண்ணுவேன்.
ஏன்னா அப்பா ப்ரொஃபஷனல்னால அவர்கிட்ட கேஸ் வந்து எல்லாமே டிஸ்கஸ் வித் முன்னாடி போட்டு போய் டிஸ்கஸ் பண்ணேன். அதெல்லாம் வந்து never I don't discuss. I probably I'll say that நீ கோட் போனேன் நீ ஆர்கியூ பண்ண வெறும் ரொம்ப ரேர் ஒகேஷன் அந்த மாதிரிலாம் பேசிருக்கோம். லாஸ்ட் நீ கோட் போறியா இப்போ பட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ டாக்டரா இருந்தா வேற மாதிரி இருக்குமான்னு தெரியல. I don't know, maybe I think this age அவனுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. இல்ல ஜஸ்ட் அவங்க ஒரு மூவிஸ்லாம் பாக்கும்போது they can connect இல்லையா. To be very honest, I have a policy of not taking kids to movies or we don't have TV at home. Oh very nice. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி டிவி வேண்டாம். ஸோ டிவி நான் பாக்குறது இல்லை கண்டிப்பா. பையன் வந்து அதனால எங்க அம்மா வீட்டுல தான் பெரும்பாலும் இருக்கான். ஸோ அதனால அம்மா வீட்லயும் வந்து டிவி கட் பண்ண சொல்லிட்டோம். பேரண்ட்ஸ் டோன்ட் வாட்ச் டிவி. ஸோ இவனுக்கு டிவி எக்ஸ்போஷர் கிடையாது. மூவிஸும் வந்து பெருசாலாம் அவன் ஐ ரீகால் மேபி 1 or 2 அவனோட அந்த கார்ட்டூன் வாட் யூ கால் அனிமேட்டட் மூவிஸ் 1-2 கூட்டு போயிருக்கேன். பட் he never asked. கேட்டுட்டு தான் இருப்பான். இன்னைக்கு முஃபாசா போகுது இல்ல போற வழியில கூட்டிட்டு போமா, இன்னைக்கு வெனம் போகுது கூட்டிட்டு போமா, போலாம் டைம் வரும் போலாம். See at least I mean I don't know if it's a right approach or wrong approach, but my style of parenting இது இப்படி இருந்தா இப்படி இருக்கலாம்னு எனக்கு தோணுது. இல்ல லைக் you can do at this age alsoன்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதாவது at this ageனா இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல இப்படி ஆளுங்க இருக்காங்க பண்ணணும். ஏன்னா அவனுக்கு வேற ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணட்டும். ஆக்டிவிட்டி சொல்லும்போது தான் நீங்க வந்து ஒரு சிங்கர்லாம் சொல்லிடாதீங்க. இல்ல பால விகாஸ் யூ டேக் சம் கிளாसेस இல்லையா. பால விகாஸ் ஆஃப் கோர்ஸ் அது வந்து we handle பால விகாஸ் classes for children. We do it to சமிதி and சத்யா சாய் சேவா ஆர்கனைசேஷன் சமிதி மூலமா பண்றோம் இதை. அண்ட் இது வந்து 5 to 15 years 5 வயசுல இருந்து 15 வயசு இருக்கவங்களுக்கு இட்ஸ் ஒரு moral classes மாதிரி சொல்லலாம். So you teach the bhajan and you பஜன் சொல்லி கொடுப்போம், moral values சொல்லி கொடுப்போம், ஸ்டோரிஸ் நம்மளுடைய கல்ச்சரல் ஸ்டோரிஸ் இருக்கும், வேரியஸ் ரிலீஜன்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்பார்ட் எல்லா ரிலீஜன்ஸ் பத்தி கவர் பண்ணுவோம். நம்ம ஸ்லோகாஸ் இருக்கும், நம்ம பஜன்ஸ் இருக்கும். சோ கண்டிப்பா உங்க சன் அதுல இருப்பாங்க. ஆமா அதுல ஆக்டிவிட்டி அதுல இருப்போம். அதெல்லாம் சொல்றோம். பட் இதெல்லாம் பண்றது வந்து டு பி வெரி ஹானஸ்ட் ஃபார் மை செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் கேட்டேன். இப்போ செல்ஃப் டைம்ன்ற போது உங்களுக்கு அப்ப இதுதான் செல்ஃப் டைம். ஆமா டிசர்வ்ட் சமிதி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இது வந்து நமக்கு அது தட் இஸ் ஒன் திங். ஸோ அது செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்து we have to see the path. ஸோ லைக் தே சே மெடிடேஷன் பண்றது ஒரு 10 minutes ஆர் ரீடிங் புக்ஸ் ஃபார் ஃபியூ பீப்புள் அந்த மாதிரி டான்சிங்ன்ற மாதிரி பஜன் லைக் வீக்லி நான் 2-3 சென்டர்ஸ்ல கிளாஸ் எடுக்கிறேன் பால விகாஸ் கிளாसेस. சோ 2-3 லைக் சாட்டர்டே வீக்கெண்ட்ஸ் அங்க போய் நீங்க எடுக்கறீங்க. எங்க வீட்ல ஒரு கிளாஸ் இருக்கு. அப்புறம் அது தவிர வெளியில one or two places on your own and for others also like other institutions. இது வந்து எப்படின்னா ஒரு பர்టిక్యులர் ரெசிடென்ஷியல் ஏரியால if you find little kids you tell them அவங்க பேரண்ட்ஸ்ட்ட பேசுவோம். இந்த மாதிரி we have this பால விகாஸ் activity through சமிதி தான் நம்ம பண்றோம். சோ சத்யா சாய் சேவா ஆர்கனைசேஷன் பர்టిక్యులர் சமிதி ஆர்கனைசேஷன் பேசுவோம். ஆமா சமிதி மெம்பர். This came parents are Swami devotees. So naturally it is there. அப்படியே இப்போ அதனால I'm putting my son also into that. So that way we go and take classes. அது வந்து more for self transformation. ஒன்னு செகண்ட் திங் ஒரு இது வந்து இன்வர்டா பார்க்கும்போது if you look at it in outward way இப்போ இருக்க பசங்களுக்கு ஐ ஃபீல் தட் ஸ்கூல்ல வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் இதெல்லாமும் நம்ம சொல்லணும். வேரியஸ் ரிலீஜன்ஸ் பத்தி, ரிலீஜியஸ் டாலரன்ஸ், நம்ம கல்ச்சர் பத்தி, நம்ம பாரதிய கல்ச்சர், நம்மளோட இதெல்லாம் பசங்களுக்கு வந்து ரீச் ஆகணும், சொல்லணும், நல்ல வகையத்தை சொல்லி கொடுக்கணும். நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அதெல்லாம் தட் ஆக்சுவலி மோட்டிவேட்ஸ் மீ. அண்ட் ஃபார் தட் 1 or 1.5 hours they should be there இல்லையா. they should. ஆமா அந்த இது அவங்க பண்ற இது இருக்கு. அண்ட் முக்கியமா என்னன்னா நம்ம கிட்ட இருக்க ஃப்ளாஸ் நம்ம மாத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தட் இஸ் ஃபார் த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் திங். அது ஒரு ஸ்டோரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு குருஜிட்ட ஒரு அம்மா கொண்டு வந்து தன்னோட பையன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், ஸோ கொஞ்சம் அது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது குருஜி சொல்றாரு நீங்க ஒரு 1 week கழிச்சு வாங்க. இவங்க யோசிக்கிறாங்க என்ன 1 week கழிச்சு வராங்கன்னு. ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடாம இருக்கணும் அதிகமா, அதுக்கப்புறம் தான் நான் அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ தட் வே if you have to be that kind of teacher you have to first look into your flaws and correct that. So that is very important. நம்ம பசங்க கிட்ட மட்டும் சொல்லாம we should be நம்ம பண்ணா மட்டும் தான் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஒழுங்கா பண்ணா மட்டும் தான் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதனால தட் ஐ see that way. That's my self timeல நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்றோம், நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்க்கு என்ன பண்றோம், that is how I see that. பட் ஆனா இது சின்ன வயசுல இருந்தே நம்ம பண்ணலாம். 5 yearsல இருந்து இந்த பசங்க கிளாஸ்க்கு போடலாம். 5 to 15 years வரைக்கும் போடலாம். இட்ஸ் a diploma course. It's structured syllabus இருக்கு இதுக்கு. ஓகே. ஆர்கனைசேஷன்ல they give structure 5 yearsனா இந்த syllabus, 6 years அடுத்த syllabus, year 1 year 2 year 3 அந்த மாதிரி structured syllabus இருக்கு. It covers everything. அப்படி it's not a random இது அப்படி கிடையாது. syllabus தான் we teach them. Oh nice. So that way it's very good thing for children. நல்லா இதா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க மெம்பராகவும் ஆக்டிவா இருக்கீங்க லைக் செங்கல்பட்டு பிரான்ச்ல, லாயராகவும் ஆக்டிவா இருக்கீங்க, லைக் ஃபேமிலிலையும் ஆக்டிவா இருக்கீங்க, சிங்கிங்லயும் ஆக்டிவா. ஸோ எது வந்து எப்படி வந்து டைம் டிவோட் பண்றீங்க எல்லாத்துக்கும்?
லைக் எல்லா வேலையும் பண்ண முடியுமா ஒருத்தங்களால? ஏன்னா நிறைய பேர் எனக்கு டைமே இல்ல, ஒர்க் பண்றதுக்கு டைமே இல்ல. அது எல்லாரும் சொல்றதா, எனக்கும் அந்த இது இருக்கும். பட் ப்ரையாரிட்டி பண்ணி நம்ம போயிடுவோம். இப்போ ஒரு பிரான்ச்ல கண்டிப்பா நம்ம ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும். சில பேர் நம்ம கண்டிப்பா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம போகணும். அந்த ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, பிரான்ச் ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணா வி ப்ரையாரிட்டைஸ் அண்ட் கோ. ஒரு செமினார் இருக்குன்னா கண்டிப்பா போகணும்னா வி கோ. ஸ்பீக்கரா போனா நோ சாய்ஸ், போய் தான் ஆகணும், கண்டிப்பா போவோம். வீட்லயும் அதே மாதிரி தான். ஸோ ஒன் திங் இஸ் தட் ப்ராக்டிஸ்ல இருக்கிறதால எனக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. சில இது புஷ் பண்ண முடியும்னா நம்ம புஷ் பண்ணலாம். ஓகே, இப்போ இது பண்ண வேணாம், அது கொஞ்சம் ஒரு 2-3 hours அப்புறம் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் ஹேவ் டு ஆஸ்க் பர்மிஷன் ஃப்ரம் எனிபடி. ஸோ அந்த ஒன்லி திங் இஸ் தட் கோர்ட் ஒர்க் இருக்கிற அன்னைக்கு நம்ம அதை அவாய்டே பண்ண முடியாது. அதர் தன் தட் இட்ஸ் ஒர்க்கபிள். ஸோ அதனால ஜஸ்ட் ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் திங்ஸ் ஹியர் அண்ட் தேர் அண்ட் டூ தட். அண்ட் டெஃபினட்டா வி ரிக்வயர் சப்போர்ட். எல்லா டைமும் என்னால என் பையன் கூட கிளாஸ் போக முடியாது. ஸோ சம்டைம்ஸ் somebody else has to drop him and காம்ப்ரமைசஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஓவரால் ஐ ஃபீல் தட் just be good and go with the flow in life. And profession is not the only thing in life. Same way only looking at family is also something. Also you can do so many things. கண்டிப்பா பண்ண முடியும். We have to find balance in everything that we do. Good health, good family and good social sense and spiritual sense. என்ன சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட். So many things only make up a man. Correct. So எல்லாமே இருக்கணும். So அந்த personality develop பண்ண நம்ம சின்ன வயசுல இருந்தே இன்பில்ட் பண்ணா டெஃபினட்டா பண்ணலாம். That is how Balvikas, that's what it is doing. Not just in நான் சொன்ன அந்த இதெல்லாம் தாண்டி என்னன்னா, இட்ஸ் ஒரு personal development. ஒரு பசங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். they get lot of opportunities to go before a stage and talk. ஒரு விஷயம் இருக்குன்னா நிறைய பேருக்கு தெரியல. டான்ஸ் கிளாஸ் போலாமா, பாட்டு கிளாஸ் போலாமா, இல்ல டிராயிங் கிளாஸ் போலாமா? best thing of all this is that இது எதுவுமே வந்து there is no charge. Oh, nobody collects any money from the kids for this. அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா இது எதுவுமே இங்க ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி nobody collects. ஆமா, சர்வீஸ் தான். ஸோ எதுவுமே இது பண்றது கிடையாது, காரை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த 1 hour in a week வந்து பசங்க ஸ்பெண்ட் பண்றது இஸ் ரியலி குட். கண்டிப்பா பண்ணும்போது அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பசங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்கூல் போனா என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட் டேலண்ட்டை தான் ஸ்டேஜ்ல விடுவாங்க. இங்க வந்து எல்லா குழந்தைக்கும் அங்க போய் ஸ்டேஜ்ல போய் நின்று பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ தே டெவலப் as a person also. இதுவுமே ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல பாயிண்ட், நல்ல டேக். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற பசங்களை என்ன பண்ணலாம், போர் அடிக்கிற டைம்ல டிவி ஆன், ஸ்கிரீன் டைமை கம்மி பண்றதுக்கு கண்டிப்பா மெயினா அதுதான். ஸோ இப்போ இந்த லா ப்ராக்டிஸ்ல வந்து எவ்வளோ கேசஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க? really look at numbers. Okay, so you don't have those counts. அப்படி கவுண்ட்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன். Regularly work keeps coming and we do that. We get all. So பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல grip கிடைச்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு particular aspectல ஒரு கேஸ் பார்த்தோம்னா, of course each case is what makes us really exciting is that ஒரே செக்ஷன்ல அடிஷன் போட்டிருக்கலாம், ஆனா ஒரு ஃபேக்டும் மாறும்போது கேஸோட டைமென்ஷன் மாறி போகும். ஸோ தட் இஸ் த கீ லேர்னிங். அண்ட் யூ 2-3 மேட்டர்ஸ் ஒரே செக்ஷன் நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்து வரும்போது இதெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு தோணும். இந்த ஏரியால என்ன லூப் ஹோல் இருக்கு, இதுல என்ன தப்பு பண்ணிருக்காங்க, அசசி சைடுல மிஸ்டேக் இருக்கா, டிபார்ட்மெண்ட் சைடுல தப்பு இருக்கா, அது பார்க்கறது அண்டர்ஸ்டாண்டிங் கெட்ஸ் ரியலி பெட்டர். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் தி யங்கர் லா படிக்கிறவங்களா இருக்கட்டும், சிஏ படிக்கிறவங்களா இருக்கட்டும்? ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களோட அட்வைஸை எடுத்துக்கலாம் நம்ம. ஒன் திங் that I would want to say to the kids is that there is no substitute for hard work. There is no substitute for focus. இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்றது கூட பிள்ளைங்க ரெடியா இருக்காங்க, ஆனா ஃபோக்கஸ் ரொம்ப குறையுது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட். இதுதான் வந்து ஒரு மிராக்கிள் பண்ண முடியும். There's no shortcut to that. Don't compare yourself with anybody else. Your friend has cleared a CA in the first attempt. I'm still struggling in third attempt. Don't think about it. God has whatever his own attempt timeline. it is, you are going to just put in your focus and hard work. Where your mind, your time and energy goes, there result comes. எங்க போதோ அங்கதான் வரும் ரிசல்ட். ஸோ நம்ம இப்போ ஃபோன்ஸ், அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்றதுதான், ஃபோனு இந்த சோஷியல் மீடியாலாம் அவாய்ட் பண்ணி வச்சாலே பசங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருந்தாலே படிப்புக்கு தானே வந்துருவாங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் கண்டிப்பா வேணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் சப்ஸ்டியூஷனே கிடையாது. அண்ட் என்ன வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையை சந்தோஷமா செய்யுங்க. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட அந்த பிகினிங் ஆஃப் த இதுல கேட்ட மாதிரி ஃபிக்ஸ்ட் இன்கம் மணின்னு இல்லாம லுக் அட் மணி as a by product at all times. Work towards your passion. Work towards your passion and whatever you do, not only think from your perspective. இது நம்ம பண்றதால அடுத்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், மற்றவங்களுக்கு what difference you can make. Okay. இப்போ நம்ம கிட்ட ரிலீஃப்காக ஒருத்தங்க வராங்கன்னா நம்ம சிஏவா இருந்தாலும் சொல்யூஷன் ஓரியன்டட், அட்வொகேட்ஸா இருந்தாலும் சொல்யூஷன் ஓரியன்டட். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், that is very important. அந்த கோலோட நம்ம ஒரு வேலையை நம்ம பண்ணலாம், சர்வீஸ் ரிலேட்டடா பார்க்கணும், தானா பைசா வரும்.
சூப்பர். பசங்க வந்து இப்போ ரொம்ப நமக்கு ஜூனியர் சேரோம் எல்லாருமே வந்து அது ஒரு ஃபோக்கஸா வச்சிருக்காங்க. அத இது பண்ணிட்டு கொஞ்சம் மாத்தி லேர்னிங் அண்ட் கிவிங் சொல்யூஷன் அண்ட் இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ தேர்ஸ் நோ சப்ஸ்டியூட் டு ஹார்ட் ஒர்க். ஐ கீப் ரிப்பீட்டிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ தேர்ஸ் நோ சப்ஸ்டியூட் டு ஹார்ட் ஒர்க். அது மட்டும் நம்ம பண்ண வேண்டிய வேலையை ஃபுல் ஸ்ரத்தையோட ஃபுல் கவனத்தோட 100% நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் டைவர்ட் ஆகாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணாலே எவ்ரிபடி வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஹேவ் கோல்ஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் கோல்ஸ் இன் லைஃப். கரெக்ட். இது வேணும் கோல்ஸ், நல்ல கோல்ஸ், மற்றவங்களை பாதிக்காம நம்மளை என்ஹான்ஸ் பண்ணி நம்மளை முயற்சியில முன்னுக்கு வர்ற கோல்ஸ் நம்ம லைஃப்ல வச்சுக்கணும் பசங்க. அந்த கோல்ஸ் நோக்கி போகும்போது ஃபோக்கஸ் கிடைக்கும், இது கிடைக்கும். ஸ்கேட்டர்டா இருந்தா விஷயங்கள் சாதிக்க முடியாது. ஒன் அட் அ டைம். எனக்கு லா படிக்கும் லா முடிக்கணும், சிஏ படிக்கும் இன்டர் முடிக்கணும், இன்டர் படிக்கும் இன்டர் ஃபைனல் படிக்கும் ஃபைனல் முடிக்கணும். தட் வாஸ் ஒன்லி கோல். ஓகே. அது மட்டும் வச்சு நம்ம அந்த ஃபோக்கஸ் நம்ம பண்ணா ஐ திங்க் த கிட்ஸ் வில் பி ரியலி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இப்போ ரொம்ப டேலண்டட். ஆமா, அட்வான்ஸ்டா இருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க, ரொம்ப டேலண்டடா இருக்காங்க. தே ஹேவ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போஜர். அஃப்கோர்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் காலத்துல சொல்லுவாங்க நமக்கு நிறைய எக்ஸ்போஜர் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம அதை சொல்றோம். ஸோ சேம் திங் ஹேப்பன்ஸ் அண்ட் ஐம் ஷூர் கிட்ஸ் வில் டூ ரியலி வெல் இஃப் தே நோ ஹவு டு சேனலைஸ் தியர் எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ் இன் டு வாட் தே ரியலி வாண்ட் டு டூ அண்ட் டு கிவ் த பெஸ்ட் டு எவ்ரிபடி. நம்ம பண்ற விஷயங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, பாதிக்கக்கூடாது. அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சில் பண்ணணும். செல்ஃப் சென்டர்டா இருக்கக்கூடாது. சூப்பர். நம்ம பண்ற விஷயம் நம்ம செல்ஃப் சென்டர்டா இல்லாம வாட் இஸ் த பெனிஃபிட் த அதர் பர்சன் இஸ் கெட்டிங், இப்படி யோசிச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணி பிடிச்ச விஷயத்த நல்லா பண்ணாலே ஆல் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் தே வில் see in life. சூப்பர் சூப்பர் முத்து. ஸோ உங்களோட ப்ரிஷியஸ் டைம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு நிறைய வேல்யூஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொஃபஷன், பர்சனல் வேல்யூஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thanks Aarthi. I am very glad I was a part of this series which you do and I wish the very best for you. இன்னும் நிறைய இதில் நீ நல்லா பண்ணணும். உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இதில் என்னன்னா வாட் எவர் வேஸ் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் திஸ், ஐ வாண்ட் யூ டு டூ தட். ஆல் த வெரி பெஸ்ட் Aarthi. தேங்க்ஸ் a lot for inviting me here. Thank you. Thanks much. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிஏ முத்து வந்து நிறைய இன்புட்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, பர்சனலாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட் சீரீஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பாட்காஸ்ட் சீரீஸில் நம்ம பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப், chat with Aarthi.